Thank you, Father. Hallelujah. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா? எல்லாரும் சேர்ந்து நீரில்லாத வாழ்வெல்லாம் எனது ஆற்றலும் எனது வலிமையு நீயாவாய். எனது பாடுங்க. எனது எனது கோட்டையு நீயாவாய். எனது அரணும் எனது கோட்டையு நீயாவாய். நீயாவாய். ஓ நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் ஓ இயேசுவே உயிரின் ஊற்றே, உயிரின் ஊற்றே, உண்மையின் வழியே நீயாவாய். உயிரின் ஊற்றே நீயாவாய். உண்மையின் வழியே நீயாவாய். உறவின் பிறப்பே நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயா. சொல்லுவோம். ஓ உறவின் பிறப்பே நீயாவாய். உள்ளத்தின் மகிழ்வே நீயாவாய். நீரில்லாத நாளாகுமா? நீரில்லாத பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் கர்த்தர் எங்களோட பேச போகிற காரியங்களை தெளிவாய் திட்டமா எங்களோடு பேசும். நான் அற்பமான மனுஷன், இது அசுத்தமுள்ள உதடு, இதை தொடும். இதிலிருந்து புறப்படுற வார்த்தை எல்லாம் உங்க வார்த்தையா இருக்கட்டும். எங்களுடைய இருதயத்தை தைக்கட்டும். எங்களுடைய சிந்தைகளை சிலுவையின் பக்கம் திருப்பட்டும். போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தின் மூலமாகி போகட்டும். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமா? யோவான் 15ஆம் அதிகாரம் 9வது வசனம். எல்லாரும் பைபிள் எடுத்து வந்திருக்கிறீங்களா? பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். ரொம்ப அழகான வார்த்தை. இயேசு சொல்றாரு, ஐயா பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல. யார் அன்பா இருக்கிறது போல? பிதா என் மேல அன்பா இருக்கிறது போல நானும் அவர் மேல எப்படி இருக்கிறேன்? நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். அடுத்து தெய்வம் சொல்றாரு, என்னுடைய அன்பிலே நிலைத்து. சபைக்குள்ள வரும் பொழுது கர்த்தருடைய அன்பினாலே சபைக்குள்ள சேர்க்கப்படுகிறோம். கர்த்தருடைய அன்பினாலே இழுக்கப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்லுகிறது என்னன்னா, அன்புக்குள்ள இழுக்கப்பட்ட நீங்கள், அன்பினாலே இழுக்கப்பட்ட நீங்கள் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரச்சனை என்ன தெரியுமா? இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ள நாம எல்லாம் ஆண்டவரை நேசிக்கிறோம் தான், நாம எல்லாம் கர்த்தரை நேசிக்கிறோம் தான். ஆனா தெய்வம் சொல்றாரு, உங்களுடைய அன்புல ஒரு மாற்றத்தை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். அந்த அன்பின் நிலை எப்படி இருக்குன்னா, நிலைவரமற்று போய் சொல்லுங்க,
ஏறி ஏறி இறங்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஏறி ஏறி இறங்குது. நிலையா நிக்கவே மாட்டேங்குது, அது கூடவே மாட்டேங்குது. அது கூடாட்டினாலும் பரவாயில்ல, ஒரே இடத்துல நின்னாலும் பரவாயில்ல, என்ன செய்யுது சொல்லுங்க? குறையுது. இன்னைக்கு தெய்வம் சொல்றாரு, ஐயா பிதா என் மேல அன்பா இருக்கிறது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவுடைய அன்பு எப்படி வைக்கப்பட்டதோ அது அப்படியே வைக்கப்பட்டு இருக்கிறது. அதனால தான் வேதம் அழகா அந்த அன்புக்கு என்ன பேர் தெரியுமா சொல்லுது? அழிவில்லாத அன்பு. என்ன அன்பு? நிலையான அன்பு, நித்திய அன்பு. இதெல்லாம் வேதம் கொடு. அப்ப தெய்வம் உங்ககிட்ட என்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஐயா போராட்டம் வரும்பொழுது பவுல் சொல்றாரு, பாடுகள் வரட்டும், நிந்தைகள் வரட்டும், அவமானங்கள் வரட்டும், வியாகுலங்கள் வரட்டும், பசி வரட்டும், எது கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை. இன்னைக்கு உங்களால என்னால அந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறது யார்? எதுப்பா? ஒரு சின்ன பிரச்சனை வந்தா, சின்ன பாடுகள் வந்தா, சின்ன வியாதி வந்தா, சின்ன பண கஷ்டம் வந்தா, அடுத்த நிமிஷம் தூஷிக்கிற முதலாளி யாரு சொல்லுங்க? தெய்வம் தான். எரிஞ்சு விழுற முதலாளி யாரு? தெய்வம் தான். ஆனா தெய்வம் சொல்றாரு, உங்களுடைய அன்பு நிலைத்திருக்கட்டும். ஏன் நிலைத்திருக்கணும் அப்படின்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க, சரியா? மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் தெய்வம் கடைசி காலத்தில் நடக்க போற எல்லா காரியத்தையும் சொல்றாரு. யுத்தங்களுடைய சத்தத்தை கேட்பீங்க, வேற போருடைய சத்தத்தை கேட்பீங்க, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் எழும்புகிறத பார்ப்பீங்க, அன்பு தணிந்து போகிறத பார்ப்பீங்க. இவை எல்லாவற்றையும் சொல்லிட்டு முடிக்கும் போது தெய்வம் எப்படி தெரியுமா முடிக்கிறாரு? முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. எப்படி? இதெல்லாம் வராதுன்னு சொல்லல. அதுலயும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, உங்களில் சிலரை கொலை செய்வார்கள், உங்களில் சிலரை சிறைச்சாலையில் அடைப்பார்கள், என்றாலும் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவன். நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்த உடனே பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டோன்னு தயவு செஞ்சு இல்ல. நாம் கர்த்தருடைய நாமத்தை அறிந்திருக்கிறது நம்முடைய பாக்கியம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது அவருடைய பாக்கியம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருப்பது அவர் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம். ஆனாலும் எந்த ஒரு மனுஷன் தினந்தோறும் அவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிறானோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலைச்சு நிற்கிறானோ, அவனே ரட்சிக்கப்படுவான். அவனே ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு பிசாசுடைய தந்திரத்தை நான் சொல்லட்டா? என்னைக்கோ ஒரு நாள் ஞான ஸ்நானம் எடுத்தேன், என்னைக்கோ ஒரு நாள் கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தேன், என்னைக்கோ ஒரு நாள் தேவனுடைய அன்புல உள்ள வந்துட்டேன்ங்கிறதுனால நிக்காதீங்க. இன்னைக்கு பக்கத்துல பாச்சுங்க, இன்னைக்கு எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஸ்டேட் என்ன? இன்னைக்கு ஸ்டேட் என்ன தெரியல சார். இயேசு பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார், என் மீது நீ அன்பாய். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அவர் மறுதளிச்சதுனால ஆண்டவர் அந்த கேள்வியை கேட்கல. நீ மறுதளிச்சிட்டப்பா, அதனால நீ என் மேல அன்பு இல்லாம போயிட்ட, அதனால நான் உனக்கு. தெய்வம் கேட்டதுக்கான அர்த்தம் என்னன்னா, பேதுருவே நான் முத உன்னை எங்க சந்திச்சேன்னா படகுல. எங்க சொல்லுங்க? படகுல சந்திக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை உனக்காக நான் செய்யும் பொழுது நீ சொன்ன, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிருங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது என் மீது உனக்கு ஒரு அன்பு இருந்துச்சுப்பா. அந்த அன்பு இப்ப பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, முத தெய்வத்தை மீட் பண்ணும் பொழுது இருந்த அதே அன்பு இப்ப இருக்கா? அதனால தான் சபைக்கு எழுதும் போது எழுதுறார், ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டாய். தெய்வம் எதுல ரொம்ப சென்சிட்டிவா இருக்காரு தெரியுமா? நீங்க அன்பு செய்கிறதுல இல்ல, எவ்வளவு அன்பு செய்றீங்க. உங்க அன்புல கொஞ்சம் மாற்றம் இருக்கா? உண்மையை சொல்லுங்க, நம்ம வீட்டில் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நம்மளுடைய நடத்தையில் நம்மளுடைய ஆக்டிவிட்டியில் கொஞ்சம் பிசக பார்த்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன செய்வாங்க? கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா? இல்லையே, இப்படி பேச மாட்டாரே, இப்படி பேச மாட்டாங்களே, இப்படி ரியாக்ட் பண்ண மாட்டாங்களே. தெய்வம் அதை விட சென்சிட்டிவ். தெய்வம் உங்களை என்னையும் நேசிக்கிற நம்முடைய தெய்வம், நம்மளுடைய பிதா அதை விட உணர்வு பூர்வமானவர். என் பிள்ளை கொஞ்சம் இறங்கினாலும், கொஞ்சம் தள்ளி போனாலும், கொஞ்சம் அவனுடைய நேசம் இறங்கினாலும் பதறுகிற தெய்வம். ஏன்?
ஏன்? அதனால தான் இயேசு அந்த வார்த்தையை ஈஸியா சொல்லியிருக்கலாம். என்ன சொல்லியிருக்கலாம்? நான் என்னுடைய அன்புல என்ன செய்யுங்க, நிலைச்சிருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்லல. எப்படி சொல்றாருன்னா, பிதா என்னில், அது மாறாதியா, அது நிலையா நிற்கக்கூடியதியா, அது நித்தியமானதியா, எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் அது மாறாதியா. தெய்வம் நம்ம கிட்ட எதை எதிர்பார்க்கிறாருன்னா அப்படிப்பட்ட அன்பை. பக்கத்துல பார்த்து அப்படிப்பட்ட அன்பை. உங்க ஒவ்வொருவருக்கிட்டையும் தெய்வம் அப்படிப்பட்ட ஒரு அன்பை என்ன செய்றாரு, எதிர்பார்க்கிறார். ஆனா இன்னைக்கு அற்பமான காரியங்களுக்காக, அற்பமான உலகத்தின் காரியங்களுக்காக ஆட்டோமேட்டிக்கா நாம் என்ன செய்யறோம்னா, யார்கிட்ட இந்த அன்பு குறையுது? இன்னைக்கு உங்க அன்பு நிலை வரப்படட்டும், கர்த்தரோட நிலைச்சு நிக்கட்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பாஸ்டர் ஐயா, சரியா, அவங்களுடைய பிள்ளை, அவங்களுடைய மகன் வந்தான். வந்துட்டு சொன்னா, அப்பா நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்ப்பா. உடனே அப்பா சொன்னார், எப்படி மகன் உனக்கு தெரியும் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு கேட்குறேன். ஆனால் அவர் சொல்கிறான், அப்பா நேற்று நான் ரொம்ப அழுதேன், பாவ மன்னிப்பெல்லாம் கேட்டேன், ஆண்டவர்கிட்ட திருப்பி போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிரும் அப்படிலாம் சொல்லி ரொம்ப அழுதேன்ப்பா, எனக்கு அப்பயே தெரிஞ்சிச்சு, ஒரு உணர்வு வந்துச்சு, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார். யாரு? பாஸ்டருடைய மகன். சரியா? இதை சொன்ன உடனே அப்பா கொஞ்சம் சென்சிபிளான ஆள், சரியா, ரொம்ப சென்சிபிளான ஒரு ஆள், ரொம்ப வருஷமா ஊழியம் செய்கிறவர். அந்த பாஸ்டர் ஐயா என்ன சொன்னார்னா, டக்குன்னு மகன் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை, எடுத்துக்காம சொன்னார், மகன் சரி விடு பார்த்துப்போம். என்ன சொல்லுங்க, விடியா? நம்மளா இருந்து என்ன செய்வோம், அப்படியா என்ன நடந்துச்சு அதான் கேட்போம்ல. அவர் கேட்கவே இல்லை. அப்படியா விடு அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு ஒரு வருஷம் கழிச்சு, எத்தனை வருஷம் கழிச்சு? சத்தமா, ஒரு வருஷம் கழிச்சு அதே புள்ள திருப்பி வந்து அப்பா கிட்ட சொல்லுது, அப்பா எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு, நான் இன்னைக்கு தான், சொல்லுங்க, நான் இன்னைக்கு தான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கு இன்னைக்கு தான். அப்ப அப்பா கேட்டாரு, இன்னைக்கு எப்படி மகன் உனக்கு தெரிஞ்சிச்சு? அப்பா அவன் என்ன சொன்னார்னா, அப்பா இதுக்கு முன்னாடி நான் குந்தி குந்தி நடப்பேன். எப்படி நடப்பேன்? விழுவேன், ரொம்ப நாள் அதிலே கிடப்பேன், திருப்பி எந்திரிப்பேன், திருப்பி விழுவேன், ரொம்ப நாள் அதிலேயே கிடப்பேன், திருப்பி அனலும் இல்லை ஆண்டவரே, குளிரும் இல்லை ஆண்டவரே, குந்தி 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 நடந்தேன்ப்பா. ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ஒரு வருஷ காலமும் கர்த்தருடைய அன்பிலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையிலும் சரி, நிலைச்சு நிக்க முடியுது. இப்பதான் எனக்கு தெரியுது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். ரட்சிப்பின் வல்லமை நமக்குள்ள இருக்குங்கிறதுக்கு ஒரே அடையாளம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷன் பாவத்தை தினந்தோறும் ஜெயிப்பான், இந்த சரீரத்தை தினந்தோறும் ஜெயிப்பான். அதுதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள செயல்படுகிறதுக்கு ஒரே அடையாளம் எதுனா, பாவத்தை ஜெயிக்கிறவன். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எந்திரிச்ச உடனே சீஷர்கள் கிட்ட வந்து, சீஷர்களுக்கு ஒரே சந்தேகம், இந்த மனுஷன் சும்மா இருந்திருக்காரா இல்ல பேயா பூதமா திடீர்னு உள்ள வந்து நிக்கிறாரு சொன்ன உடனே இயேசு அவங்களுக்கு அத்தாட்சியா காமிச்ச காரியம் என்ன தெரியுமா? சொல்லுங்க, எதை காமிச்சாரு? கையை நீட்டி என் காயத்தை. இந்த காயம் எதனால உண்டாச்சு? இந்த காயம் எதனால உண்டாச்சுன்னா, அந்த மனுஷன் பாவத்தை ஜெயிச்சதுனால உண்டான, எதனால உண்டான காயம்? தோத்ததுனால இல்லம்மா, சிலுவையில பாவத்தை ஜெயிச்சதுனால உண்டான காயம். ஆனா நமக்கும் சில காயங்கள் உள்ள உண்டு, சரீரத்துல காயங்கள் உண்டு. அந்த காயங்கள் எதனாலனா, பாவத்துல தோத்ததுனால. பக்கத்துல கையை பிடிங்க சீக்கிரம். உங்களுக்குள்ள இருக்கிற காயங்கள் பாவத்துல தோத்ததுனால. அதனால தான் பைபிள் சொல்லுது, அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமானீர்கள். அப்போ ஏசப்பா முத வந்து நான் உயிரோட எந்திரிச்சுங்கிறேங்க அடையாளமா எதை காமிக்கிறாரு? பாவத்தை, சரீரத்துல செயல்படுகிற பாவத்தின் பிரமாணத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன். ரட்சிப்பின் வல்லமை முதல்ல இந்த சரீரத்தை ஜெயிக்கிறதற்கு உங்களுக்கு வல்லமை கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ரட்சிக்கப்பட்டிருக்கேன். எதுல இருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? தாறுமாறா பார்க்கிற கண்ணு என்ன செஞ்சிருக்கணும் சொல்லுங்க? ரட்சிக்கப்பட்டிருக்கணும். தாறுமாறா பேசுற நாக்கு முதல்ல, தாறுமாறா நடக்கிற காலு முதல்ல, அவயவங்கள் ரட்சிக்கப்படாம ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படாது. பக்கத்துல கைய பிடிங்க. அவயவம் ரட்சிக்கப்படாம ஆத்துமா ரட்சிக்கப்படாது. எங்க ஆத்துமா ரட்சிக்கப்பட்டுருச்சு, ஆனா அவயவ ரட்சிக்கப்பட இல்ல சார். அதனால தான் பைபிள் சொல்லுது, உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய். எத காணிக்கை ஜீவ பலியா இல்ல, ஆடு மாட ஜீவ பலியா இல்ல, உங்களுக்கு உண்டான சொத்துக்கள் எல்லாம் ஜீவ பலியா வந்து காணிக்க. உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாய். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்புல இருந்து உங்களை என்னையும் பிரிக்கிற ஒரே ஒரு சக்தி எதுக்கு உண்டு தெரியுமா? பாவத்துக்கு. ஒரு மனுஷனுடைய இருதயம் எப்ப கடினமாகுது தெரியுமா? பாவம் உண்டாகும் போது. அல்லேலூயா. இன்னைக்கு தெய்வம் சொல்றாரு, நீங்கள் அன்பிலே நிலைச்சு நில்லுங்க. அதுதான் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதுக்கு ஒரே அடையாளம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு வெறி பிடிக்கணும். பக்கத்துல கையை பிடிங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு வெறி பிடிக்கணும். இந்த சரீரம் அவர் தங்குகிற ஆலயம், அவர் தங்குகிற ஆலயம். ஏன் தூதர்கள் ஓயாம பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றாங்க தெரியுமா? மேல சொல்லுங்க. ஏன் பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றாங்க? சும்மா செவரை பார்த்து பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்லுவாங்களா? யாரை பார்த்து பரிசுத்தர்னு சொல்றாங்க சொல்லுங்க? தேவன் இருக்கிற இடத்துல ஒரு சத்தம் ஓயாம கேட்டுக்கிட்டு இருக்கு. என்ன சத்தம்? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பரிசுத்தர்ங்கிற ஒரு சத்தம் ஓயாம. அவர் எங்க இருக்கிறாரோ அங்க அந்த சத்தம். பக்கத்துல கைய பிடிங்க. அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்யறாருன்னா இந்த காதுல ஓயாம ஒரு சத்தம் கேட்கும். பரிசுத்தர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தரா இருப்பதினாலே நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். இந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கும். இந்த சத்தம் கேட்காத ஒரு ரட்சிக்கப்பட்டவன் இந்த பூமியில கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தூதர்கள் எங்க எல்லாம் அந்த சத்தம் கொடுப்பாங்கன்னா, தெய்வம் எங்க இருக்காரோ அங்க. எத்தனை பேர் சொல்றீங்க எனக்குள்ள தெய்வம் வாசம் பண்றார்? அப்படியா? அப்ப இந்த சத்தம் கேக்குதா? எந்த சத்தம்? பரிசுத்தர் கேக்குதா? அது மட்டும் கேட்க மாட்டேங்குது தம்பி. அங்க அப்ப பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. தெய்வம் அன்புன்னு சொல்லிட்டாலே, அன்பு ஒரு ரெண்டு உயிர் இல்லாத ஃபேனுக்கு அன்பெல்லாம் வராது. ரெண்டு நபர்களுக்கு நடுவில் தான் என்ன வரும்? அப்ப அன்பு இருக்கிற இடத்துல இன்னொரு காரியத்துக்கு முக்கியமான பங்கு உண்டு. என்னன்னா உறவு. என்னது? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அன்புன்னு சொன்னா உறவு ரொம்ப அவசியம். ஆனா பேய் ரொம்ப தந்திரம். சொல்லுங்க, பேய் ரொம்ப தந்திரம். உறவே இல்லாத அன்பை உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். எப்படி? அதுக்கு தான் ஃபாதர் ஐயா ஒரு பாட்டு எழுதி வச்சிருக்காரு. என்ன பாட்டு? அன்பு அன்பு கூறுவேன், இன்னும் ஆராதிப்பேன். அதை பாடிட்டாலே என்ன கூந்துருவோம்? சொல்லுங்க. தெய்வம் சொல்றாரு, மகளே மகனே, உனக்கு எனக்கும் உறவே இல்ல. உனக்கு எனக்கு எந்த ஒரு உறவாடுதலும் இல்ல. ஆனா நீங்க என்னன்னு சொல்றீங்கன்னா, நான் யாரை நேசிக்கிறேன்? இல்ல இல்ல. என் தெய்வம் என்னோட பேசல, என் தெய்வம் என்னை வழி நடத்தல, என் தெய்வத்தினுடைய கிரியைகள் என்னில செயல்படல, அவரை போல பாவத்தை ஜெயிச்சு நடக்கிற வல்லமை எனக்குள்ள செயல்படல, பரிசுத்த ஆவியானவருடைய சத்தம் என் வாழ்க்கையில கேட்கல, இதுவே வழி என்கின்ற சத்தம் உண்டாகல, அவருடைய பெட்டியோடு என்னுடைய ஆலயத்துக்குள்ள எழுந்தருளல, எதுவுமே நடக்கல. ஆனா நான் சொல்றேன், அவரை நான் சொல்லுங்க. தெய்வத்தோட பேசி எத்தனை நாள் ஆகுது? சரி, வசனம் படிச்சு எத்தனை நாள் ஆகுது? கையை தூக்குங்க.
பைபிளை திறந்து நான் ஒரு அதிகாரம் முழுசா படிச்சேன் இப்ப ரீசெண்டானா எப்ப சொல்லுங்க. எனக்கு தெரியும், கையை தூக்க வேண்டாம். சில ஆளுகள்லாம் 6-7 மாசமா இங்க திறக்காத ஆளெல்லாம் உண்டு. ஆனா என்ன சொல்றோம், நாங்க அன்பு செபிச்சனை காலையில் எழுந்து சோமனேன்னு சொன்ன ஆளுங்க மட்டும் கையை தூங்க பார்க்கலாம். இந்த ஜெபத்தை சொல்ல, இயேசு ஆண்டவரே போறேன், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக போகட்டும். அதை கேட்கல நான், அந்த ஜெபத்தை நான் கேட்கவே இல்லை. காலையில எந்திரிச்சு தெய்வத்துக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி நான் உட்கார்ந்து ஜெபிச்சேன்னு சொல்ற ஆளு மட்டும் கையை தூக்குங்க. 1 2 3 4 5 6 மீதி இருக்கிற ஆளுக்கெல்லாம் பயங்கர வேலை இல்லம்மா, ரொம்ப வேலை. நம்ம என்ன சொல்றோம், அன்பு அன்பு. There is no relationship between you and God. உங்களுக்கும் தெய்வத்துக்கும் ஒரு உறவு இல்ல. ஆனா சொல்றீங்க ஆண்டவரே நானு. யோவான் 3:16 வாசிங்க பார்க்கலாம் டக்குன்னு. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில். நல்லா கவனிக்கணும், இந்த வசனம் 2 வெளிப்பாட கொண்டது. ஒன்னு, குமாரனை விசுவாசிக்கணும். எதுக்கு? நித்திய ஜீவனை. சரியா? 2வது, உலகத்தில் அன்பு கூறுகிறதற்கு யாரை நீங்க நம்பணுமா? உலகத்தில் அன்பு கூர்ந்து யாரை அனுப்புனாராம்? தேவன் தம்முடைய குமாரனை உலகத்துல எதுக்காக? தன்னுடைய அன்பு எப்படிப்பட்டது என்று காண்பிக்கிறதற்காக யார் அனுப்பினாரு? இப்ப இந்த அன்புல ஒருத்தன் இணைச்சு கொள்ளுகிறதுக்கு என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இந்த குமாரனை விசுவாசிக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து குமாரனை விசுவாசிக்க வேண்டும். முதல்ல அவர் அன்பை காமிச்சிட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அன்பை காமிச்சிட்டார். எப்படி? குமாரனை அனுப்பி அவரை மரிக்க வச்சு தம்முடைய அன்பை காமிச்சிட்டார். அடுத்து அந்த அன்புல இணைச்சுக்கிறதுக்கு குமாரனை விசுவாசிக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க குமாரனை நான் விசுவாசிக்கிறேன்? உண்மையாவா? செக் பண்ணுவோமா? விசுவாசிக்கிறதுனா என்ன சொல்லுங்க எனக்கு. விசுவாசம்னா என்ன? வாட் இஸ் ஃபெய்த்? இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தார். இதை நம்புறதா? சொல்லுங்க, இதை நம்புறதான்னு கேட்கிறேன். என்ன ஏதாவது ஒன்று மண்டை இப்படி ஆட்டணும், இல்லை இப்படி ஆட்டணும், இப்படிலாம் எனக்கு என்ன தெரியும்? இயேசு எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார் அப்படிங்கிறத அறிந்து கொள்ளுகிறது எனக்கு தெரிகிறது. இதுதான் விசுவாசமானு கேட்கிறேன். அப்படியா? அப்படியா? நாங்கள் இயேசு எங்களுக்காக மரிச்சார், எங்கள் பாவங்களுக்காக மரிச்சார் நாங்கள் நம்புகிறோம். இந்த ஈஸ்ட் இந்த குட் ஃப்ரைடே ஈஸ்ட் வரும்போதெல்லாம் எவ்வளோ அழுதும் தெரியுமா? சரி, அழுதுட்டு போங்க. அதை நம்புறதுதான் விசுவாசமானு கேட்குறேன். நீங்க அதுதான் விசுவாசம் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். சரியா? யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. என்ன பண்ணுது? பக்கத்துல கையை பிடிங்களேன். இயேசு மரிச்சார், இயேசு உயிரோட எழுந்தார் அப்படிங்கிறத நீங்க மட்டும் விசுவாசிக்கல, பேயும் விசுவாசிக்கிறான். விசுவாசிச்சு நீங்க செய்யாத ஒன்னையும் அவன் செய்யறான். என்னது சொல்லுங்க? நம்மளுக்கு என்னைக்கா நடுக்கலாம் பிடிக்குதா? நம்மளுக்கு இருக்கிறதுல சபைக்கு வர்றது மாதிரி ஜாலியான விஷயம் எதுவுமே வந்தோமா, ஒரு பாட்டை பாடுவோமா, கையை காலை அசைத்து ஜாலியா போனோமான்னு இல்ல. இங்க பிசாசு என்ன செய்யறாராம்? பிசாசும் விசுவாசிச்சு, பைபிள் என்ன சொன்னா, என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி. அப்படின்னா என்ன சார் விசுவாசனா? விசுவாசனா என்னன்னு சொல்றேன். விசுவாசம்னா இயேசு எனக்காக மரித்தார், இயேசு எனக்காக உயிர்த்தாருங்கிறத நம்புறதல்ல. அவருடைய மரணத்தில் நானும் பங்கடையணும், அவரோட உயிர்த்தெழுதலில் நானும் உயிர்த்தெழணும். அதனால தான் வசனம் சொல்லுது, அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட. ஞானஸ்நானம் எதுக்குமா?
சொல்லுங்க. ஞான ஸ்நானத்துல 2 காரியம் நடக்கும், சரியா? ஒரு காரியம் வெளித்தோற்றமானது, ஒரு காரியம் மறைமுகமானது. வெளித்தோற்றமான காரியம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? அப்படியே தண்ணியில முக்கி நம்மள, சொல்லுங்க. என்ன எங்க அப்பா தான் ஞானஸ்நானம் கொடுத்தாரு, சரியா? நான் ஞானஸ்நானம் எடுக்கும் போது நான் 1ஆம் நம்பர் காவாலி பைய. யாரு? நான் தான் 1ஆம் நம்பர் ஃப்ராடு ஞானஸ்நானம் எடுத்த டைம்ல, சரியா? எங்க அப்பா ஏதோ பெரிய தேவதூதன் நினைச்சுட்டு என்னைய அவர் பாஸ்டர்ல எடுத்து என்ன செஞ்சாரு, முக்குறாரு. முக்குன உடனே, முக்கி எழுஞ்ச உடனே முதல்ல நான் எங்க பார்த்தேன் தெரியுமா? எங்க பார்த்திருப்பேன் சொல்லுங்க? வானத்தை. எதுக்கு? எதுக்கு? புறாகிறா? புறா எதுவும் வருதா? வானம் திறக்கப்படுதா? இவன் என்னுடைய நேசகுமாரன், இவனில் நான் ரொம்ப பிரியமா, இப்படி எதுவும் சத்தம் எதுவும்? நம்மளே ஃப்ராடு இல்லையா? தண்ணிக்குள்ள இப்போ தண்ணி சொட்டு சொட்டா என்ன செய்யுது? அப்படியே நம்மளை பொத்துனாப்புல ஒருத்தர் பெட்ஷீட்டை போட்டு தூக்கிட்டு போறதுன்னு அப்படியே பரிசுத்தவான் ஃபீலிங் உள்ள என்ன செய்யுது சொல்லுங்க? வெளித்தோற்றத்துல சூப்பரா இருக்கு சார். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், பேர் வேற என்ன செய்யாச்சு, இப்ப மாத்தியாச்சு. ஹிந்துவா இருக்கிற பேரு கிறிஸ்டியனா மாறு, முஸ்லீமா இருக்கிற பேரு என்னவாயிரும்? அதெல்லாம் மாத்தியா, சூப்பர் சார். ஆனா வாழ்க்கை ஆவில தொடங்கின நீங்க எதுல முடிக்கணும்? எதுல வளரணும்? எதுல வளருது? சூப்பர். பக்கத்துல பார்த்து சூப்பர். ஆவில தொடக்குனீங்க, மாம்சத்துல வளர்றீங்க. ஏன்னா வெளித்தோற்றமா நடந்த விஷயத்தை நம்புனீங்களே தவிர மறைமுகமா அங்க ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு? பழைய மனுஷன் செத்து, அதை நீங்க நம்பல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதை நீங்க நம்பல. இயேசு எனக்காக மரிச்சார். ஞானம் இல்ல, அறிவு இல்ல, மரிக்கணும். எனவே நானும் அவரோடு கூட மரித்தால் அவரோடு கூட இல்லையா? ஆனா நம்ம என்ன செஞ்சிருவோம்? பாவங்க, ரொம்ப வருஷமா நம்ம கூடயே இருந்துட்டான், அவனை தண்ணிக்குள்ள விட்டு வந்துட்டோம்னா மூச்சு கீச்சு சொல்லுங்க, கூடையே சேர்ந்துட்டு சுத்துற. பக்கத்துல கையை பிடிச்சொல்லுங்க. நீங்க ஒரு ஆளை வெறுக்கணும்னா நல்ல கையை இறுக்கி பிடிச்சுங்க. ஆண்டவர் சத்ருவை கூட நேசிக்க சொல்லிட்டார். ஆனா நீங்க நேசிக்காம ஒருத்தனை வெறுன்னு வெறுக்கணும்னு வைங்க, ஒருத்தன் இருக்கான். யார் தெரியுமா? பிசாசா. அவன் நல்லவங்க, நீங்க வேற. கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, ஒருத்தன் தெரிவான், டேஞ்சரான ஆள் அவன். யாரு? நீங்க கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா ஒருத்தன் தெரிவான். உங்களை நரகத்துக்கு கொண்டு போறதுக்குன்னே ஒருத்தன். என்னுடைய கொடூரமான எதிரி யாரு தெரியுமா? என் பழைய மனுஷன் தான், என் விழுந்து போன மனுஷன் தான், என்னுடைய பழைய பாவ மனுஷன் தான் என்னுடைய எதிரி. ஒருத்தனை காலையில எந்திரிச்சு சப்பு சப்புன்னு அடிக்கணும்னா யாரத்தை அடிக்கணும் சொல்லுங்க? ஒண்ணும் இல்ல. கர்த்தர் மனுஷனையும் எதுல? மனுஷனை மண்ணுல தான் உருவாக்குனாரு, மிருகத்தையும் எதுல தான் உருவாக்குனாரு? சத்தமா சொல்லுங்க. மனுஷனையும் மண்ணுல தான் உருவாக்குறாரு, மிருகத்தை ஒரு கற்பனைக்கு வச்சுக்கோனே. ஃபர்ஸ்ட் நாள் வாக்கிங் போறாரு. யாரு? ஆதாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆதாம். ஃபர்ஸ்ட் நாள் ஏதேன் தோட்டத்துக்குள்ள வாக்கிங் போறாரு. இப்போ எதிர்த்தாப்புல ஒரு சிங்கம் ஒன்று வருதுன்னு வச்சுப்போம், சரியா? இப்போ சிங்கம் கேட்குது, ஏய் நீயும் மண்ணு சொல்லுங்க, நீயும் மண்ணு நானும் மண்ணு, ஆனா நீ ஏதோ ஆட்சி செய்வியா, நீ ஏதோ எங்களை எல்லாம் பயங்கரமா ரூல் பண்ணுவியா, எங்களுக்கு பேரிடுறது கூட யாரு தானாமா? எந்த விதத்துல தம்பி நீ ஒஸ்தி? அதுக்கு ஆதாம் சொல்லிருக்கிற பதில் என்னவா? தம்பி சிங்கமே, நீயும் மண்ணுதான் நானும் மண்ணுதான், எங்க வித்தியாசப்படுறேன்னா அவருடைய சாயலை பெற்றிருக்கிறேன். அங்கதான் டிஃபரன்ஸ். அல்லேலூயா சொல்லுங்க. அங்கதான் டிஃபரன்ஸ் இருக்கு. என்னுடைய சாயல் இல்லை, என் பழைய மனுஷன் சாயல். யாருடைய சாயல்?
என் தேவனுடைய சாயலை வச்சிருக்கிறதுனால தான் எனக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பக்கத்துல கையை பிடிங்க. அப்பனாத்தான் உங்களுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அர்த்தம். வீட்டில் நல்லா கத்தி சண்டை போட்டு கெட்ட வார்த்தையில 2 வார்த்தை நல்லா சத்தமா பேசிட்டு வல்லு 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 வல்லுன்னு கத்திட்டு கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க. அங்க ஒரு டாபர் மேன் தெரியும். என்ன மேன் தெரியும் சொல்லுங்க? என்ன மேன் தெரியும்? இந்த மேன் தெரியாது. என்ன மேன் தெரியும்? யாரையாவது பத்தி புரணி பேசிட்டு, யாருக்கு விரோதமா வஞ்சகம் எரிச்சல் எதையாவது ஒரு வார்த்தையை பேசிட்டு கண்ணாடி முன்னாடி போய் நின்னீங்கன்னா அங்க என்ன தெரியும்னா உங்க உருவம் தெரியாது, சர்ப்பம் தெரியும். என்ன தெரியும்? ஏன்? தேவ சாயலை நீங்க இழக்க 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 நீங்களும் மிருகமும். சொல்லுங்க. எனக்கும் தான் அந்த பிரசங்கம். நான் என்னைக்கு தேவனுடைய சாயல் அவருடைய கனிகளை உள்ள இருந்து இழக்கிறேனோ அன்னைக்கு எனக்கும் ரோட்ல போற நாய்க்கும் ஒரு வித்தியாசமும். பக்கத்துல பாச்சு இல்ல. இது என்னுடைய பாண்ட் நேச்சர். பார்த்துக்கங்க. என்ன நேச்சர்? இந்த கோபம் சட்டுச்சு. இது என்னுடைய பாண்ட். இந்த பாண்ட் நேச்சர் தான் உங்களை நரகத்துக்கு கொண்டு போக போகுது. அவரோடு கூட மரித்தால் இயேசு எனக்காக மரிச்சார், அதை விசுவாசிக்கிற. இல்ல, எதுக்கு மரிச்சாரு? அவருடைய மரணத்தின் மூலமாய் எனக்குள்ளே செயல்பட்ட பாவத்தின் வல்லமையை அவர் முறித்திருக்கிறார். அது செயல்படுதா? அது செயல்படுதா? அது செயல்பட்டுச்சுன்னா நீங்க யாரை விசுவாசிக்கிறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க. அதே பாவத்தை ஜெயிச்சு நடக்கிறேனா அப்ப அவருக்குள்ள உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ள செயல்படுதுன்னு விசுவாசிக்கிறேன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் விசுவாசம். பக்கத்துல பாச்சோம். இதுக்கு பேர் தான் விசுவாசம். நம்புறது இல்ல, இணைச்சிக்கிறது. அவருடைய அன்பை நம்புறது இல்ல, குமாரன் எனக்காக மரிச்சார் நம்புறது இல்ல, என்னைய கொண்டு போய் பக்கத்துல பாச்சோம் இணைச்சிக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சரியா? அன்பு ஒரு நாளும் உணர்ச்சி வசப்படாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அன்பு ஒரு நாளும் பொங்காது. அது உறவு. அல்லேலூயா. அப்படியே இங்க வந்தா மட்டும் அப்படி தசு புசுங்குது இல்ல, அது காரணம் என்ன தெரியுமா? பொங்கல்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பொங்கல். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு உறவும் உணர்ச்சியில தொடங்கிறது இல்ல. அன்பு எதுல தொடங்கணும்? உறவு. ஏதோ ஒரு பரவசத்துல வந்து தெய்வத்தை தேடுறது இல்ல. என் தெய்வம் எனக்காக என்ன செஞ்சிருக்கிறாரு, என் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாரு என்கின்ற உறவுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் செலுத்துறதுக்கு பேர் தான் என்னது? அன்பு. பக்கத்துல பார்த்து அன்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்புங்கிறது உணர்ச்சி வசப்படுறது இல்ல, சீரான உறவுக்குள்ள வருகிறது. ஒருவன் சீரான உறவுக்குள்ள வந்திருக்கிறான்னா அதுக்கு 3 முக்கியமான காரியம் அவசியம். தெய்வம் சொல்றாரு, பிரதானமான கட்டளை என்ன கட்டளை சொல்லுங்க? ஏசப்பா சொன்னது, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதுடனும் அன்பு. எத்தனை பேர் சொல்றீங்க நான் ஆண்டவரை முழு இருதயத்தோடு அன்பு செய்றேன்? கையை தூக்குங்க பார்க்கலாம். தூக்கிட்டீங்களா? உண்மையாவா? முழு இருதயத்தோடு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றாள். கையை தூக்குங்க பார்க்கலாம். செக் பண்ணுவோமா? என்னடா இவன் எதுக்கு எடுத்தாலும் செக் பண்ணுவோமா பண்ணணும்ல. டக்குன்னு கையை வைங்க பார்க்கலாம். இருதயத்துல வச்சுட்டீங்களா? எரிச்சல். சத்தமா சொல்லுங்க. எரிச்சல், பொறாமை, வன்மம், கோபம், அசுத்தம், அடுத்தவங்களுக்கு விரோதமா நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு துளி கூட என் மனசுல இல்லைன்னு சொல்ற ஆளு மட்டும் கையை தூக்கலாம். பரவாயில்ல. 1 2 சின்ன குழந்தைங்க. எல்லாம் சின்ன குழந்தைங்க தான் தூக்குது. அதனாலதான் தெய்வம் சொன்னாரு, பரலோக ராஜ்யத்துக்கு வரணும்னா யாருமா இருக்கணுமா? பெஸ்ட். ஏன் மீதி இருக்கிறாள்? இப்பதானே சொன்னீங்க அன்பு கூறுவே இன்னும் அதிகமா. அழகா பாடி வச்சிருக்கிறார் பாதர் ஐயால. அப்ப ஹார்ட் ஃபெயிலியர். பக்கத்துல போச்சு ஹார்ட் அட்டாக் முடிஞ்சு போச்சு.
இருதயத்திலே அன்பு கூறல. யார தம்பி? நாங்க இருதயத்துல ஃபெயில் ஆனா கூட எதுல பாஸ் ஆயிருவோம்? ஆத்துமால. பக்கத்துல பாச்சுங்க, ஆத்துமால. அப்படியாக்கா? செக் பண்ணுவோமா? கையை பிடிச்சிருங்க பக்கத்துல. தாவீதுன்னு ஒருத்தர், சொல்ல சத்தமா சொல்லுங்க அண்ணே, நீங்க கை பிடிச்சுக்கங்க. தாவீதுன்னு ஒருத்தர் சொல்றாரு, என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. இந்த பொண்ணு, இந்த வீடு, ஆஸ்தி, சம்பத்து, காரு, சீ அப்படின்னு சொல்ற ஆள் மட்டும் கையை தூக்கும். இதுக்கும் தூக்க மாட்டீங்களா தம்பி? இந்த தங்கம் வேண்டவே வேண்டாம் தம்பி. இதெல்லாம் இது மனுஷன் போட்டு பானா கையில. சார் இந்த 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 வீடு, ஆஸ்தி, காரு, ஆண்டவர் போ சொல்ற ஆள் மட்டும் கையை தூக்கும். அப்பையும் ஒரு 2 குழந்தைங்க, பரவாயில்ல. அப்போ ஹார்ட்டும் ஃபெயிலியரு சொல்லுங்க, ஆத்மாவும். அடுத்து பெண்டிங்ல இருக்கிறது என்னது? முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடும், முழு மனதுடனும். முழு மனதுனா இங்கிலீஷ்ல மைண்ட் இருக்கு, which means சிந்தனைகள். சரியா? சடக்குன்னு இப்படி கையை வைங்க, இப்படி மேல வச்சிட்டீங்களா? எப்ப சிந்திச்சாலும் பரிசுத்த சிந்தனை மட்டும்தான். இப்ப கையை தூக்கலாம். ஹார்ட் ஃபெயிலியரு, அடுத்து ஆத்மா, அடுத்து மனது. எதுல அன்பு கூறுறீங்கன்னு கேளுங்க. கையை பிடி, சீக்கிரம் பிடி. ஹார்ட்லயும் கூறல, சத்தமா சொல்லுங்க. ஹார்ட்லயும் கூறல, ஆத்மாலையும் கூறல, மனதிலையும் கூறல. வேற எதுலதான் அன்பு கூறுறீங்க? உதட்டுல. பக்கத்துல வச்சு உதட்டுல. சூப்பரா பாட்டு பாடுவோம் தம்பி, ஸ்கேலு மிஸ் ஆகாம பாடுவோம். இதத்தான் தெய்வம் சொல்றாரு, என் ஜனங்கள் உதட்டுல என்ன செய்யறான்? பாடுறான், ஆனா அவன் இருதயமோ. இதுக்கு பேர் அன்பு இல்லை. அப்போ யாருடைய இருதயமும், யாருடைய ஆத்துமாவும், யாருடைய மனதும் தேவ வார்த்தையோடு ஒன்றி பிணைந்திருக்கிறதோ அவர்கள் தான் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். தேவனை விசுவாசிக்கிறார்கள் என்று அர்த்தம். இதுக்கு பேர் தான் விசுவாசம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. அதான் ஒரு சாமியார் ஒருத்தர் காவி உடை போட்டிருந்தவர் என்ன செஞ்சாரா, வழியில நடந்து போறாரு. ஒரு 10 அடி தூரம் நடக்கிறாராம் மனுஷன். நடந்துட்டு திடீர்னு கீழே குனிஞ்சு செருப்பை கலத்தி தானே என்ன செஞ்சுக்கிறாரு சொல்லுங்க, சடார்னு அடிச்சுக்கிறாரு. இப்படியே ஒரு 10 அடி தூரத்துக்கு ஒரு வாட்டி போய் 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 என்ன செஞ்சுக்கிறாரு. இப்போ தூரத்துல இருந்து ஒரு வாலியை போய் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். அதை என்ன அந்த மனுஷன் 10 அடி தூரம் நடக்கிறாரு, செருப்பை கலத்தி அடிச்சுக்கிறாரு, என்னதான் இவருக்கு பிரச்சனைன்னு தெரியலையே, கேட்டுருவோம். நேராக போனேன். போயிட்டு, ஐயா சாமி நிறுத்துங்க, காவியோடலாம் போட்டிருக்கிறீங்க, நானும் கவனிக்கிறேன், 10 அடி தூரம் நடக்கிறீரு, அதுக்கப்புறம் செருப்பை கலத்தி, என்னதாயா உமக்கு பிரச்சனை? இவர் சொன்னாரு, தம்பி நான் போட்டிருக்கிறது தான் தம்பி காவியோட, இந்த சிந்தனையை என்னால கண்ட்ரோலே சொல்லுங்க. சரி சாமி, அதுக்கு என்ன செய்றீங்க? செருப்பால் அடிச்சாது அதை மாத்தணும்னு நினைக்கிறேன் சொல்லுங்க. சரி சாமி, எத்தனை வருஷமா அடிக்கீங்க? 36 வருஷமா அடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறாரு. எத்தனை வருஷமா? காஞ்சு போச்சு. எது? ஒருவேளை இந்த சிந்த செருப்புல அடிச்சு மாறிடும்னு வச்சுப்போமே. அப்படி ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா இன்னைக்கே பொள்ளாச்சி டவுனுக்கு போய் கழுத ஒரு 5000 ரூபா போனாலும் பரவாயில்ல, நல்ல லெதர் செருப்பா வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள ஒரு செருப்பை வச்சு விலாசம்னு வைங்க, என்ன கிளீன் ஆயிரும். அந்த பொண்ணு சொல்லுது, செருப்பு கூட போய் எங்க புத்தி உண்மை. ஏன்னா இந்த புத்தி செருப்புல அடிச்சு மாறாது, இதுல மாறும். இது செருப்புல அடிச்சு மாறுறது இல்ல, இதுல மாறுறது. அதனால தான் சொல்றேன், நீங்க உறவு இல்லாம தேவனை விசுவாசிக்கிறேன்னு சொல்றது பொய். பக்கத்துல கைய பிடிங்க. உறவு இல்லாம ஆண்டவர் அன்பு செய்றேன்னு சொல்றது பொய்யே, அது மாய. அல்லேலூயா. ஆனாலும் தெய்வம் விட மாட்டாரு, நம்மள என்ன செய்ய மாட்டாரு.
நீ அன்பு செஞ்சுத்தான் ஆகணும்னு. இங்க வசனத்தை கவனிச்சீங்கன்னா, பிதா என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே. ஐயா, பிதா அன்பா இருக்கிறது ஓகே, ஏன் குமாரன் அன்பா இருக்கிறது கூட ஓகே. ஏன்னா அவங்க பரிசுத்தத்தின் மறு உறவு, அவங்க தான் பரிசுத்தத்தின் உருவமே, அவங்க தான் அன்பின் மறு உருவமே. நம்ம பக்கத்தில் பார்த்து, நம்ம பாவத்திலே பிறந்து பாவத்திலே வாழ்ந்து பாவத்தில் போராடி இந்த சரீரத்தை விட்டு எப்படா போய் தொலைவோன்னு நினைச்சிட்டு இருக்கிற ஆளு. நம்மளுக்கும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பிதா அன்பா இருக்கிறது போல நான் உங்க மேல அன்பா இருக்கிறது போல நீங்களும் என் அன்புல. எப்படியா முடியும்? பக்கத்துல கைய பிடிங்க, எப்படியா முடியும்? நான் எங்க அம்மா அப்பா 2 பேரும் ஊழியக்காரங்க, 35 வருஷம் கர்த்தருடைய ஊழியத்தை பண்றாங்க. சரியா? என்னை வளர்த்தது எல்லாமே வசனத்துல தான் வளர்த்தாங்க. நல்ல நல்ல ஒரு ஆவிக்குரிய சபைகளில் வளர்க்கப்பட்ட புள்ள தான் நான். என்ன வளர்க்கப்பட்டாலும் கரெக்டாக ஒரு 19, 20, 21 வயசு வரும்போது ஆண்டவர் விட்டு விலகிட்டேன் நான். சரியா? ஃபுல்லாக விலகிட்டேன். ஃபுல்லாக விலகி 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 5-6 வருஷம் என்னைய போல மோசமான வாழ்க்கை எந்த வாலிப பிள்ளைங்க வாழ்ந்திருக்காது. அவ்வளவு கன்றாவியான வாழ்க்கையை வாழ்ந்த ஆள் யாருன்னா நான். அவ்வளவு அசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தேன். இதே கோயம்புத்தூர்ல அலையாத தெரு கிடையாது, போகாத இடம் கிடையாது, சுத்தாத இடம் கிடையாது. அவ்வளவு அசிங்கமான வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கை. 5 வருஷம். இப்ப 5 வருஷம் முடிஞ்சிட்டு திடீர்னு தெய்வம் என் கூட லைட்டா பேசுறாரு, மகன் வா திருப்பி என்ன பண்ணு, இப்போ ரூட்டு சரியில்லடை. அது வரைக்கும் என்ன செய்யறேன்னு சொல்றேன், அது வரைக்கும் பிரசங்கம் பண்றேன், பக்கத்துல வச்சுலும் பிரசங்கம் பண்றேன், ஆராதிக்கிறேன். இதுல ஒரு குறைச்சலும் இல்லை. பக்கத்துல பசங்க இதுல ஒரு குறைச்சலும். பிரசங்கம் தீயே, பக்கத்துல வச்சு பிரசங்கம் தீயே, ஆராதனை பவரு. ஆனா எனக்கும் அவருக்கும் ஃப்ராடுன்னு அர்த்தம். பக்கத்துல வச்சுங்க ஃப்ராடு இல்லை. என்னைய பத்தி பேசுறேன் நான், ஃப்ரீயா விடுங்க. யாரை பத்தி பேசுறேன்? நான் எங்க சர்ச்சுக்கு மதுரைக்கு போவேன் லீவு நாட்கள்ல. போன உடனே எங்கள் அப்பா ஏதோ பெரிய மிகாயல் தேவதூதனே வந்துட்டான்னு நினைப்பாரு. நான் போன உடனே நம்மளே எவ்வளோ பெரிய ஆள் நம்மளுக்கு தெரியும். நேராக உள்ளே போனோன்னே எங்கள் அப்பா சொல்லுவார், இப்பொழுது என்னுடைய மகன் ஆராதனை நடத்துவான்ருவார் படக்குன்னு. நம்மளே வெளியில் சுத்தாத ஏரியாவில் சுற்றி போய் இங்கே வீட்டுக்கு வந்திருப்போம். உடனே நம்மளும் அந்த கெத்து மிஸ் ஆகிடக்கூடாது இல்லையா, பாஸ்டருடைய இல்லையா, பாஸ்டரோட கெத்து மிஸ் ஆகிடக்கூடாதுல்ல. ஸ்டேஜில் ஏறி ஆராதனை அக்கினி பிளம்பா இங்கே கக்குது. எங்க சொல்லுங்க? சரியா? சரி, நம்ம தான் தீயா இறங்கட்டும், கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டும், அக்கினி பொழியட்டும்னு அடிச்சு பட்டையை கிளப்பிட்டு இருப்பேன். மேலே கீழே ஒரு அக்கா எந்திரிச்சு கைய காலை உதறி உருண்டு 2 பேர் பல்ல உடச்சி சைடில் உருண்டு பிறண்டு. நான் மேலே இருந்து என்ன யோசிப்பேன் தெரியுமா, நம்மளே ஒரு ஃப்ராடு, இந்த அக்கா எவ்வளவு பெரிய ஃப்ராடா இருக்கும். இப்படி நம்மளே ஒரு டுபாக்கூரு, இந்த அக்கா எம்பிட்டு பெரிய டுபாக்கூரா இருந்தா இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண, நம்மளை விட ஜாஸ்தியா பண்ணுதப்பா அது. அப்படி இருந்த புள்ள நான், அப்படி இருந்த புள்ள. அதனால தான் ஏதாவது ஸ்டேஜில் நின்று ஏதாவது அங்கிட்டு இங்கிட்டு ஜோக் அடிச்சுன்னா கண்டுபிடிச்சிருவேன். கீழே உட்காந்து இது நான் பண்ணது இல்லைன்னு ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிருவேன். நான் இது நான் பண்ணது டே, எனக்கே ரிவீட்டான்னு நினைப்பேன் நான். இல்லை அப்போ என்ன இல்லை, வசனம் தெரியுது, கோர்வையா பேச தெரியுது, நல்ல பாட்டு பாட தெரியுது, ஒரு மொத்த கூட்டத்தையும் நடத்துறதுக்கு திறமை திராணி எல்லாம் உள்ள இருக்கு. யாரு கூட உறவு இல்லை. இப்போ பக்கத்தில் கையை பிடிங்களேன். ஆண்டவரோட இருக்கிறது போல ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கு. சத்தமா சொல்லுங்க, காது கேட்கணும். ஆண்டவரோட இருக்கிறது போல ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கு. அது பேய் உங்களுக்கு எனக்காகவே டிசைன் பண்ண வாழ்க்கை. நம்பிடக்கூடாது. அதை
இப்போ வெளியில அப்போ ஆண்டவர் மறுபடியும் என்னை திருப்பி மோல்ட் பண்ணி எடுத்துட்டு வராரு. மகன் தப்புடா, வா வெளியில வா. இப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், ஐயா நான் முன்னையாவது திரும்பி வந்துருவேன். இப்போ நான் என் வாழ்க்கையில இல்லாத கெட்ட பழக்கம் இல்லை, அடிக்ஷன்ஸ் கிடையாது, அடிமத்தனம் இல்லை, இவ்வளவு அடிமத்தனத்தை வச்சுட்டு நான் திருப்பி வானா எப்படி வர்றது? என்னை பரிசுத்தமா வாழ்னா நான் எப்படி வாழ்றது? எப்படி திருப்பி எடுத்து? வசனம் தெரியுது, ஆனா என்ன இல்லை வாழ்க்கையில? உறவு இல்லை, பரிசுத்தம் இல்லை, கர்த்தருடைய நீதி இல்லை, எந்த கீழ்ப்படிதல் இல்லை, எதுவும் இல்லை. ஆனா என்ன தெரியுது? ஆண்டவர்கிட்ட சொல்ற, என்னால முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னால முடியாது. நீர் நினைக்கிற அளவுக்குலாம் நேசிக்கிறதுக்கு என்னால முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஐயா பரிசுத்தமா வாழ முடியல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பரிசுத்தமா வாழ முடியல, கீழ்ப்படிய முடியல, உமக்கு பிரியமா வாழ முடியல. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்க்கிறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆண்டவரே என்னதான் பிரச்சனை? 5 நாள் நல்லா இருக்கிறேன், 6வது நாள் விழுறேன், 1 வாரம் நல்லா இருக்கிறேன், அடுத்த வாரம் விழுறேன். இது எப்படி ஆண்டவரே? தெய்வத்தோட பதில் என்ன தெரியுமா? ஒன்னால முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒன்னால முடியாது. சூப்பர், அப்படி சொல்லுங்க. நானும் ரொம்ப நாளா பயந்துகிட்டே இருந்தேன், பார்த்துக்கங்க. ஆண்டவர் மாதிரி பயங்கரமான ஆள் யாருமே இல்லை. பவுலுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, சரியா? சேர்க்கிறாரு, ஐயா இந்த முள்ளை மட்டும் என்கிட்ட இருந்து என்ன செஞ்சிடும், எடுத்து போட்டுறான்னு கேட்குறாரு. 3 தடவை ஜோம் பண்றாரு. ஆண்டவர் பதில் என்ன? என் கிருபை உனக்கு. ஒன்று எடுக்கிறேன்னு சொல்லணும், இல்லாட்டி எடுக்க மாட்டேன்னு என்ன சொல்றாரு? என் கிருபை உனக்கு. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்றேன். இந்த முள்ளுங்கிறது இந்த உலகத்தின் பாவத்தை வச்சுக்கங்க, சரியா? இந்த முள்ளு குத்த வரும் பொழுது யாருடைய கிருபையை பிடிக்கணுமா? சொல்லுங்க. பாவமே இல்லாட்டி நம்மளுக்கு பரிசுத்தர் அவசியம் இல்லை. பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க, பாவம் உங்களை சுத்தி இல்லாட்டி நீங்க பரிசுத்தரை தேடுவீங்கன்னு நினைக்கிறீங்க. போராட்டம் பாடு இல்லாட்டி நீங்க தெய்வத்தை தேடுவீங்கன்னு நினைக்கிறீங்க. ஒரு நாளும் செய்ய மாட்டீங்க. இந்த முள்ளுதான் கர்த்தருடைய கிருபையை நோக்கி ஓட என்னைய, ஐயோ இந்த அசுத்த பக்கத்துல வருது. இப்ப அடுத்த பெல்லு எங்க அடிக்குதுன்னா யார்கிட்ட போ? சூப்பர் பெல்லு. பக்கத்துல பார்த்து, சூப்பர் பெல்லு. உங்க எல்லாத்துக்கும் ஒரு முள்ளு ஒண்ணு கிடக்கு. அந்த முள்ளு குத்துனா பாவம். பக்கத்துல வச்சு, முள்ளு குத்துனா பாவம் ஆயிரும். குத்தாம இருக்கணும்னா தெய்வத்துக்கிட்ட ஓடணும். நம்ம தெய்வம் மாதிரி சரியான ஆள் யாருமே இல்லை. அல்ல இல்லையா? சொல்லுங்க. சைட்ல ஒரு முள்ளு நின்றுகிட்டே இருக்கம்மா, அந்த முள்ளு குத்திருச்சுன்னா பாவம் உள்ள ஏறிடும். குத்தாம இருக்கணும்னா எங்கிட்டு ஓடணுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை சார்ந்தே வாழணும்னு நினைக்கிறாரு தெய்வம். ஒரு நாள் இல்ல, ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டுட்டே உடனே உன் மேல இருந்து ஒரு சக்திமான் பவர் வந்துருச்சு, இனிமே பாவத்தை அப்படி தினந்தோறும் என் கிருபை உனக்கு, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய். நாம பல வேளைகள் என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, பலவீனமானவர்களை கொண்டு பலவான்களை என்ன செய்வேன்? நானு வெக்கப்படுத்துவேன். வேற பைத்தியங்களை கொண்டு ஞானவான்களை வெக்கப்படுத்துவேன். உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கர்த்தருடைய ஆவியானவர் மேல வந்த உடனே பைத்தியம் எல்லாம் என்ன ஆயிரும்? பக்கத்துல பார்த்து ஞானவான் ஆயிரும். பக்கத்துல கை பிடிங்க. பைத்தியம் எல்லாம் ஞானவான் ஆயிரும். அப்படிலாம் ஆகாது. பைத்தியம் கடைசி வரைக்கும் பைத்தியம் தான். பக்கத்துல சீக்கிரம் கையை பிடிங்கம்மா, பிடிங்க பிடிங்க அண்ணே பிடிங்க. நீங்க ஞானவான் ஆயிட்டீங்கன்னா, சத்தமா சொல்லுங்க, நீங்க ஞானவான் ஆயிட்டீங்கன்னா, நீங்க பலசாலி ஆயிட்டீங்கன்னா அடுத்து தெய்வத்தை தேடுவீங்க. பைத்தியம் பைத்தியமாவே இருந்தா தான் ஞானத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். பலவீனம் பலவீனமாவே இருந்தா தான் பலத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். இது தெய்வத்துக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. நம்மளை அறிவாளி ஆக்கிட்டு அடுத்து ஆண்டவர்கிட்ட போவே மாட்டோம்ல. நம்மளை பலசாலி ஆக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போவே, உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய்.
அப்படின்னா என்ன அர்த்தம் ஐயா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட உண்மை, அன்பின் உருவமா இருக்கிற, அன்புல சுத்தமா இருக்கிற உண்மை எப்படி ஆண்டவரே நான் அன்பு செய்யறது? வாசிங்க யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல், பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, அவர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இதுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற ப்ராசஸ் என்னன்னா, அவர் செடியா, நாம யாரா? பக்கத்துல பாருங்க, அவர் செடி நான் கொடி. செடியும் கொடியும் பிரிஞ்சிருந்தா கனி இல்ல. இந்த கொடியோடைய வேலை என்னன்னா, கனி கொடுக்கிறது இல்ல கொடியினுடைய வேலை. கொடியினுடைய வேலை என்னன்னா படருகிறது. பக்கத்துல பாருங்க, படருகிறது, செடியோட இருக்கிறது. செடியோட இது படருச்சுன்னா கனி தானா வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பரிசுத்தமா வாழணும்னு எத்தனை பேருக்கு ஆசை? ஆசையா? சந்தோஷம். பரிசுத்தத்தை தேடி ஓடாதீங்க. நான் சொல்றேன், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தம் போடாதீங்க. இயேசுவை அண்டி பிடிங்க, பரிசுத்தம் உங்களை தொடரும். கர்த்தருக்கு நீதியா நான் வாழணும், நீதியா வாழ, அது சுயநீதியில கொண்டு போய் விட்டுருமா? சுய பரிசுத்தத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்ப யூதர்களுக்கு நமக்கு டிஃபரன்ஸ் ஆயிராது. எப்படி எங்க பரிசுத்தம், எங்க நீதி உண்டாகுதுன்னா, யார் ஒருவன் திராட்சை செடியாகிய இயேசுவை பற்றி கொள்ளுகிறானோ அவனுக்கு பரிசுத்தத்தை தெய்வமே தராரு. அவனுக்கு நீதிய தெய்வமே தர்றாரு. அவனுக்கு கீழ்ப்படிதல தெய்வமே. அங்க இருந்துதான் சக்தி இங்க வருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அங்க இருந்துதான் சக்தி இங்க வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க செடி, நானு. அல்லேலூயா. ஒன்றும் இல்லை, ஒரு ஓசியா தீர்க்கதரிசி என்ன பண்றாரு, போய் ஒரு வேசியை என்ன சொல்ற, விலை கொடுத்து வாங்கி மணவாட்டியா மாத்துறாரு. என்னவா மாத்துறாரு? வைஃபா. பக்கத்துல பாச்சுங்க, வைஃபா. வைஃபா ஐயா. நேத்து வரைக்கும் அந்த அம்மா யாருன்னா, ஒரு விபச்சார, சொல்லுங்க, வேசித்தனத்தில் இருக்கிற ஒரு ஸ்திரீ. நேத்து வரைக்கும் கீழ்ப்படிதல்னா என்னன்னு தெரியாது, வேற கணவனுக்கு மனைவியா இருக்கிறதுனா என்னன்னு தெரியாது, எப்படி ஒழுக்கமா வாழ்றதுனா என்னன்னு தெரியாது அந்த அம்மாக்கு. ஆனா நேத்து விபச்சார ஸ்திரீ, இன்னைக்கு அந்த அம்மாக்கு பேர் என்ன தெரியுமா? மணவாட்டி. யாருக்கு? அந்த எப்படி சார் முடியும்? எப்படி சார் முடியும்? அது நேத்து உபச்சார ஸ்திரியா, இன்னைக்கு எப்படிமா ஒரு நாள்ல மாறின? இது ஏன் பல இல்லையா, அது செடி, இது கொடி. செடியை படர்ந்தாலே போதும். செடி எப்படி இருக்கோ கொடிக்கு ஆட்டோமேட்டிக்கா அது எல்லாம் வரும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, கணவன் மனைவிக்கு நான் சொல்றேன், சரியா? கணவனுக்கு பைபிள் கொடுக்கிற பேரு தலைவர். என்னது அப்படின்னா என்ன? செடி. யாரு? ஆண்கள். இது ஆண்களுக்கானது. பெண்கள் கொஞ்சம் ஜாலியா இருங்க. இதுல நம்மளுக்கு பைபிள் கொடுக்கிறது என்னன்னா செடியா. யாரு? நம்ம. இவங்களுக்கு பேர் என்னன்னா கொடி. என்னது? கொடி. கொடி. செடி எப்படி இருக்கோ கொடி அப்படித்தான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, செடி எப்படி இருக்கோ கொடி அப்படித்தான் இருக்கும். செடி பூரா முள்ளுலயே இருந்துச்சுன்னா கொடி படரும் போது கத்தத்தான் செய்யும். நான் கல்யாணம் முடிச்சேன், சரியா? எனக்கு கல்யாணம் முடிஞ்ச ஒரு 3 வருஷம் ஆகுது. ஆரம்பத்தில் என்ன செய்யறதுன்னே தெரில. பயங்கர வீட்டில் கான்ஃப்ளிக்ட். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒன்றும் தெரியல. பார்த்துட்டு என்னடா என்ன, நானும் அரட்டி பார்க்குறேன், உருட்டி பார்க்குறேன், என்னன்னு பார்க்குறேன், ஒன்றும் நடந்த மாதிரி. அப்பத்தான் தெய்வம் சொன்னார், மக்களே, செடி அன்பால நிறைஞ்சிருந்துச்சுன்னா படருகிற கொடியும் எதால நிரம்புன்னா அன்பால. அல்லேலூயா சொல்லுங்க. செடி எப்படியோ கொடி அப்படியே.
சிம்பிளா சொல்றேன். கணவனுக்கு என்ன கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்காரு நம்மளுக்கு சொல்லுங்க? உன் மனைவியினிடத்தில், சரியா? மனைவிக்கு என்ன கொடுத்திருக்காரு? யாருக்கு கீழ்ப்படிவது போல? அதான் முக்கியம். கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா? நீங்க தெய்வத்துக்கு, நாம ஆண்கள் தெய்வத்துக்கு கீழ்ப்படியாம நம்மளுடைய மனைவிகள் நமக்கு கீழ்ப்படியணும்னு ஒரு நாள் நினைச்சிடவே. உங்களுக்கு சொல்றேன், நீங்க தெய்வத்தை நேசிக்காம உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு அல்வாலாம் வாங்கிட்டு வரணும்னு நினைச்சிடவே நடக்காது. நடக்கவே நடக்காது. தெய்வம் ரொம்ப அழகு. தெய்வம் ரொம்ப அழகு. தெய்வத்துடைய வார்த்தையும் சரி, அவருடைய பேட்டர்னும் சரி, சார்ந்து வாழுகிற வாழ்க்கையை தான் வச்சிருக்கிறாரே தவிர அந்த நான் தாங்கிற வாழ்க்கைக்கும் பைபிளுக்கும் சம்பந்தமே. அவர் செடியா, நாம ஐயா. நான் ஒரு நாள் என் இயேசுவை படரும் பொழுது, ஒரு நாள் என் இயேசுவோடு தரித்திருக்கும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா அவருக்குள்ள இருக்கிற பரிசுத்தம், அவருக்குள்ள இருக்கிற நீதி, அவருக்குள்ள இருக்கிற நியாயங்கள் எல்லாம் கனிகளா என்ன செய்தான்? ஐயோ, சாந்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா சாந்தமா இருக்க முடியலையே. பிரச்சனை என்னன்னா, இந்த கொடி யார படர மாட்டேங்குது சொல்லுங்க? செடி கூட உட்காரவே மாட்டேங்குது இந்த கொடி. கீழ்ப்படிதலே இல்ல. ஏன் கீழ்ப்படிதல்னா, அது சுயபலத்துல வராது. அது யாரு கூட உட்காரணும்னா, செடியோட பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. செடியை விட்டு பிரிஞ்சு நின்னுக்கிட்டு எனக்கு மாற்றமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. வராது. அல்லேலூயா. சரி, இப்ப எப்படித்தான் சார் படறது, எப்படி சார் நிலைச்சு நிக்கிறதுனா, வாசிங்க அந்த வசனத்தை. யோவான் 13ஆம் அதிகாரம், இல்ல 15 10வது வசனம். 15:10. யோவான். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொள்வது போல, அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல, நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால். இப்ப இந்த அன்புல நிலைச்சு நிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டா, தெய்வம் சொல்றாரு, கற்பனைகளை கைக்கொள்ளுவாயாக. என்ன செய்வாயாக? இப்ப நீங்க திருப்பி கேட்கலாம், என்னைய அது முடிஞ்சா நாங்க ஏன்டா செய்ய மாட்டோம்? கரெக்ட் தானே? அது கீழ்ப்படிய முடியாம தான் என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறேன். நீ மறுபடியும் எங்க தான் சுத்தி வந்து நிக்கிற? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா? நாம பல வேளைகளில் யோசிக்கிறோம், இந்த வசனத்தை படிச்சு வாழ்க்கையில கை கொள்ளும் பொழுது நம்ம கிட்ட இருந்து வல்லமை வெளிப்படும். தப்பு. அது ரிவர்ஸ். வல்லமை இருந்தா தான் வார்த்தையவே கை கொள்ள முடியும். அதனால தான் தாவீது எழுதுறாரு, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உம்முடைய வார்த்தைகளின்படி நான் நடப்பேன்கிறார். யாரு? நாம என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை படி நான் நடக்கிறேன், எனக்கு என்ன தாரும்? எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது உம்முடைய வார்த்தைகளின்படி நானு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இந்த வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு உங்களுக்கு வல்லமை அவசியம். இது சுயபலத்துல செய்ய முடியாது. ஓ, ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்படியாவது இதை செய்ய முடியாது. ஒரு வாரம் நடக்கும், அடுத்த வாரம் விழுந்து கிடப்போம். அப்ப என்ன தேவைன்னா, ஏதோ ஒரு பலன் உள்ள வேணும். பக்கத்துல பார்த்து ஏதோ ஒரு பலன். அது என்ன பலன்? வாசிங்க யோவான் 13ஆம் அதிகாரம் 36 37. சீமோன் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நல்ல அந்த வசனத்தை கவனிக்கணும், நான் போகிற இடத்துக்கு இப்பொழுது நீ என் பின்னே வர. என்ன சொல்றாரு? வந்தா வாப்பா அப்படின்னு சொன்னாரா? என்ன சொல்றாரு தெளிவா? வர கூடாது. அடுத்து பிற்பாடு என் பின்னே நீ. தெய்வத்தை பிடிச்சிட்டு போறாங்க, சரியா? ஒரு இருளான சூழ்நிலை ஒண்ணு வந்துருச்சு. தெய்வத்தை பிடிச்சிட்டு போகிறதுக்கான சூழ்நிலைகள் வருது. இப்ப சீஷர்கள் எல்லாம் செதறி போற சூழ்நிலைகள் வருது. அந்த நேரத்துல தான் தெய்வம் பேதுருவை பார்த்து ரொம்ப தெளிவா அழகா திட்டமா சொல்றாரு, பேதுருவே என் பின்னாடி நீ
வராதேங்கிறார். பக்கத்துல போய் சொல்லுங்க, வராத. என்னையா ஆண்டவர் என் பின்னாடி வான்னு தான் சொல்லுவாரு, இவர் என்ன சொல்றாரு, என் பின்னாடி வராத சொல்லிட்டு அதோட நிறுத்தல. அடுத்து என்ன சொல்றாருன்னா, பிற்பாடு என் பின்னே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பேதுருவே இன்னும் நீ பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிறைக்கப்படல, பரிசுத்த ஆவியின் பலத்தினால நீ இன்னும் ஆட்கொள்ளப்படல. இப்ப நீ இந்த இருளான சூழ்நிலைக்குள்ள வந்தன்னா கண்டிப்பா மாட்டிப்ப. நீ சோதனையில் அகப்படாதபடிக்கு நான் உனக்காக வேண்டுதல் செய். யார் சொல்றா? இவ தெளிவா சொன்னார்லம்மா. ஏசு என்ன சொல்றாரு, பின்னாடி சும்மா இருந்திருக்கலாம்ல, பக்கத்துல கை பிடிங்க, சும்மா இருந்திருக்கலாம்ல, அதான் வர வேண்டாம்னு சொல்லிட்டார்ல, ஏன் பொங்குறிய? ஆண்டவருக்கா சொல்லிட்டார்ல வராதுன்னு. இவர் என்ன செய்யறாருனா, இல்ல இந்த மனுஷன் வாட்டி கிடக்கட்டும், நான் பின்னாடி போவேன்ட்டு போறாரு. அங்க ஒரு அக்கா குளிர்காயிற இடத்துல வச்சு சோழியை முடிச்சிருச்சு. யாருக்கு? பேதுருக்கு. அந்த மனுஷனோட இருந்தவர் தானப்பா. எனக்கு அவருக்கும் சம்பந்தமே கிடையாதுங்க. அப்படியே போய் 3வது அட்டம்ப்ட் என்ன சொல்ல, சபிக்கவும். ஏன் சொன்னாருல, என்ன சொன்னாரு, என் பின்னாடி வரா. ஏன் வராத? உனக்குள்ள என்ன இல்ல, பலன் இல்ல. ஆனா அதே பேதுரு தான் அப்போஸ்தலர் நடவடிக்கையில பலத்தை பெற்ற பின்போ எந்த யூதர்களுக்கு, எந்த ஜனங்கள், எந்த ரோமர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு ஐயோ பயந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரோ அதே ஆளுகளுக்கு முன்னாடி சொல்றாரு, அவர்தான் உயிருள்ள தெய்வம். ஏன்? என்ன வந்துருச்சு இப்ப உள்ள? பலன். இந்த வார்த்தையை கை கொள்ளணும்னா முதல்ல உங்களுக்கு எனக்கும் தேவை என்ன தெரியுமா? பலன். 3.5 வருஷம் கர்த்தரோட இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய பரலோக வெளிப்பாடுகள் எல்லாம் பெற்ற சீஷர்களா இருந்தாலும் மறுபடியும் கீழே விழுறாங்க, மறுபடியும் படகுக்கு போயிட்டாங்க, மறுபடியும் மீன் பிடிக்க போயிட்டாங்க, மறுபடியும் உயிர் தெழுந்துட்டார் இயேசுன்னு ஸ்திரீகள் எல்லாம் வந்து சொல்லும் போது என்ன தெரியுமா சொல்றாங்க? பிதற்றுகிறார்கள். என்ன பண்றார்கள்? 3 வருஷம் டீச்சிங் கேட்டாலும், பக்கத்துல கை பிடிங்க, 3 வருஷம் டீச்சிங் கேட்டாலும், நீங்க விடிய விடிய வசனம் கேட்டாலும் பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்லாட்டி கனி கொடுக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்குள்ள பலன் அவசியம், உங்களுக்குள்ள பலன் அவசியம். நாம முத கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இருந்த பலன் இல்லை, அந்த பலன் பெருகணும். நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவருடைய பலன் பெருகணும், அவருடைய நடத்துதல் பெருகணும், அவருடைய சத்தம் நம்ம காதுல இன்னும் அதிக சென்சிட்டிவா கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன? அதனால தான் பைபிள் சொல்லுது, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய. there is one qualification, ஒரே ஒரு அடையாளம் தான், ஒரே ஒரு தகுதி தான் நம்ம தேவனுடைய புத்திரர்கள் என்பதற்கு, அவருடைய ஆவியினாலே. சொல்லுங்க, நல்லா கவனிக்கணும். அவருடைய ஆவியை பெற்றவர்கள்னு வசனம் சொல்லல, அவருடைய ஆவியினாலே ஏதோ ஒரு டைம் நிறைக்கப்பட்டவர்கள் சொல்லல, எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே. இட்ஸ் a everyday process. ஒரு மனுஷன் தேவனுடைய ஆவியினால, ஒரு வருடம் 1992வது வருஷத்துல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றேன் தம்பி, புத்திரன் ஆயிட்டியா? இல்ல இல்ல இல்ல. எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தினந்தோறும் என் தேவ ஆவியின் பலத்தோட நடக்கிற ஒரு அனுபவம் எனக்கு அவசியம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உள்ள இல்லாம அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியாது. அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடியாற்றி அன்பு செய்ய சிம்பிள். வேதத்தை அப்படியே எடுத்து படிச்சுட்டு ஓகே இது ஆண்டவர் சொல்லியிருக்காரா, இதை நம்ம இன்னைக்கு ஃபாலோ பண்ணணும், எப்படியா? முடியாது, முடியாதுமா, முடியாது, எழுதி தர முடியாது. இதைத்தான் யூதர்கள் செஞ்சாங்க. யாரு? யூதர்களுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சம்பந்தம் கிடையாது. ஆனா இன்ன வரைக்கும் வார்த்தையை கைக்கொள்றேன். அதனால தான் பைபிள் என்ன சொல்லுது, நியாயப்பிரமாணம் இருக்கிற வரைக்கும் பாவம் என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கான்?
ஏன்? அவனால கை கொள்ள முடியாததுனால என்ன பெருகிட்டே இருக்கு. ஆனா பரிசுத்தாவியானவருடைய பலன் ஒருவனுக்குள்ள வரும்னா இந்த வார்த்தைகளை கை கொள்கிறதற்கு பலனை அவரே கொடுப்பார். அப்ப நீங்களும் நானும், நான் சொல்றேன், இந்த கடைசி நாட்கள்ல உங்களுக்கு எனக்கும் தேவை என்ன தெரியுமா? பலன். தெய்வ சமூகத்துல உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், என்ன ஆண்டவரே என்னை நிரப்பும், உங்களுடைய கிரியை, உங்களுடைய வல்லமையினால, உங்களுடைய அபிஷேகத்தினால என்ன செய்யும்? நிறைச்சுக்கிட்டே. இப்பதான் முக்கியமான பார்ட்டுக்கு வரோம். எப்பதான் இந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்குது? கரெக்டா? எப்பதான் இந்த ப்ராசஸ் எல்லாம்? நான் ஆவியினால நிரப்பப்படணும்னா, ஆவியினால நடத்தப்படணும்னா நான் என்ன சார் செய்யறது? வாசிங்க ஒரு வசனத்தை, சங்கீதம் 51:10 வசனம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை. ரெண்டு காரியத்தை பைபிள் சொல்லுது. ஒன்னு சுத்த இருதயம், மற்றொன்று நிலைவரமான. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சுத்த இருதயம், நிலைவரமான ஆவி. இந்த ரெண்டும் பிரிஞ்சு இருக்காது. சொல்லுங்க, பிரிஞ்சு இருக்காது. சுத்தமான இருதயம் இருக்கிற இடத்துல நிலைவரமான ஆவி இருக்கும். இங்க முதல்ல சங்கீதக்காரன் எழுதும் போது எழுதுறாரு, சுத்த இருதயத்தை எனக்கு தாரும்னு எழுதல. என்ன செய்யும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிருஷ்டியும். நம்ம ஆண்டவர் ஒரு 6 நாள் சிருஷ்டிச்சுட்டு அமைதியா இருந்துட்டாருன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. என் தெய்வம் இப்போ வரைக்கும் சிருஷ்டிப்பிலேயே இருந்துகிட்டே இருக்கிறாரு. எதை சிருஷ்டிச்சுட்டே இருக்கிறாருன்னா, பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இருதயங்களை. ஒவ்வொரு நாளும் என் தெய்வம் அவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை சிருஷ்டித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால தான் சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும்ங்கிறாரு. அல்லேலூயா. பாவம் செஞ்சு விழுந்த உடனே ஆண்டவரே சுத்த இருதயத்தை எனக்கு தாரினை கழு. அவர் ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப அழகு. சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டி. ஏன் அப்படின்னா வசனம் சொல்லுது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நேத்து இருந்த இருதயம் இன்னைக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேத்து இருந்த இருதயம் இன்னைக்கு இல்ல, நேத்து பழசு, இன்னைக்கு புதுசு. ஒரு நாள் பிறக்கும் பொழுது ஏன் ஒரு மனுஷன் புது சிருஷ்டி ஆகிக்கிட்டே இருக்கிறான்னா, ஒரு நாளும் கர்த்தர் புதிய இருதயத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு சிருஷ்டிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. ஐயா, வயசாக 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 நான் உங்களுக்கு சொல்லட்டா, நீங்களும் நானும் புதுசு. பக்கத்தில் போய் சொல்லுங்க, புதுசு. வயசாக வயசாக தோல் சுருங்கும், எலும்பு சுருங்கும், அழகு வாடும். ஆனா புதுசு. நீங்க பக்கத்துல வச்சிருங்க, புதுசு. நான் சொல்லல, பைபிள் சொல்லு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. இந்த புது அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்தவ பிள்ளைகளா கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க பழசே ஆக முடியாதுன்னு அர்த்தம். புதுசுன்னு அர்த்தம். என் தெய்வம் நேத்து கொடுத்த வாழ்க்கையில் இன்னைக்கு புது வாழ்க்கை, புதிய துவக்கம், புதிய நடத்துதல், புதிய இருதயம். கர்த்தர் அதை கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க சீக்கிரம். புது இருதயம் உங்களுக்கு அவசியம். அல்லேலூயா. இந்த செடி கொடி மேட்டருக்கு வரும். அப்ப திருப்பி இந்த செடியும் கொடி என்ன செய்யும்னா, காலையில் இந்த கொடி என்ன பண்ணும்னா, காலையில் வெயிலில் இருக்கிற சக்தி என்ன செஞ்சுக்கும்? சொல்லுங்க, வாங்கிக்கும். காலையிலேருந்து என்ன செஞ்சுக்கும்? அந்த கொடியை அப்படியே நேரம் அந்த கொடியை அந்த சூரியனில் இருக்கிற சக்தி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கும்? அப்படியே வாங்கிக்கும். எல்லாத்தையும் வாங்கிக்கும், சத்து எல்லாத்தையும் வாங்கிக்கும். ஆனால் அது படருகிற நேரம் இருக்குல்ல, செடியை படருகிற நேரம், அது எந்த நேரம் தெரியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ராத்திரி. பக்கத்தில் வச்சுருங்க, ராத்திரி, இருட்டு. அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா? இந்த வசனம் இருக்கே, இது வெளிச்சம் மாதிரி. எது மாதிரி? இந்த வெளிச்சத்தை எவ்வளவு வேணாலும் நீங்க உள்ள வாங்கிக்கலாம். எவ்வளவு வாங்கினாலும் வளர்ச்சி எங்க தெரியுமா இருக்கு? ஜெபத்துல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஜெபத்துல.
மணிக்கணக்கா நீங்க பைபிள் படிக்கலாம், சரியா? மணிக்கணக்கா பைபிள் படி. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கிற அனுபவமும் ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்கல, வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் டெய்லி ஒரு மணி நேரம் ஜெபிப்பேன்னு சொல்ற ஆள் மட்டும் கையெத்துக்கும். 1 hour. மீதியெல்லாம் கூட ஜெபிப்பீங்க, குறைச்சு கேட்டணும். 3 hours இல்லையா? சரி குறைக்குமா? 2 hours, 1 hour, 30 நிமிஷம், 15 நிமிஷம், 10 நிமிஷம், 5 நிமிஷம். அப்புறம் எங்கிட்டு வளர? எங்கிட்டு வளர? நீங்க விடிய விடிய பைபிள் படிங்க, நான் எழுதி தரேன். சாப்பிட்ட சாப்பாடு செரிமானம் ஆகணும்னா ஜெபம் வேணும். சாப்பிட்ட சாப்பாடு உள்ள வேலை செய்யணும்னா ஜெபம் வேணும், ஜெபம் வேணும். நான் மத்தேயு 5ஆம் அதிகாரம் படிக்கிறேன் ஒரு நாள், சரியா? அதில் ஒரு வசனத்தை படிக்கிறேன். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை, சரியா? என்ன குணம் உள்ளவர்கள்? நம்ம தெளிவாக என்ன பண்ணிடுறோம்னா, வாக்குத்தத்த அட்டையில் சாந்த குணத்தை தூக்கிட்டு பூமியை சுதந்திரிப்பார்கள் மட்டும் என்ன செஞ்சிருவோம்? எஸ், நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? அதுக்கு முன்னாடி இருக்கிறத யார் படிக்கிறது? சாந்த குணமுள்ளவர்கள். எனக்கு கொஞ்சம் மதுரை பையன் நான், சரியா? கொஞ்சம் சுடுக்கு சுடுக்குன்னு கோவம் வரும். இப்போ குறையுது கொஞ்சம், தெய்வம் அடிச்சடிச்சே தாழ்த்துறாரு, அதை வேற விஷயம். இப்போ காரில் போகிறேன், காரில் ட்ராவல் பண்ணும்போது டக்குன்னு ஒரு பைக்குக்காரர் என்ன செய்கிறாருன்னா, எங்கள் ஊரில் படுத்துவாங்க இந்த சென்னையில். அங்கே கார் ஓட்டுறதும் ஒன்று, அங்கே லைசன்ஸ் வாங்கிட்டோம்னா அங்கே கார் ஓட்டி பழகிட்டோம்னா உலகத்தில் எந்த மூலையிலையும் ஓட்டலாம், அப்படிப்பட்ட ஊர் அது. லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு எங்கே திரும்புகிறாரு? எரிச்சலாக இருக்குமா இல்லையா? ஒரு நாள் என்ன செஞ்சுட்டேன் நான், என்னை மீறி கதவை திறந்து பயங்கரமாக திட்டேன். திட்டிட பிறகு என் ஒய்ஃப் பக்கத்தில் கையை பிடிச்சி, நீ ஊழியக்காரன் தெரியுமான்னு கேட்டான். சொல்லிட்டு சொன்ன, நல்ல வேலை அவங்க யாராவது ஒரு நாள் நீ இப்படி திட்ட போற, அவங்க திட்டும் போது நீ திறக்கும் போது ஸ்தோத்திரம் பிரதர் நல்லா இருக்க போறீங்களான்னு கேட்க போறாங்க, நீ கேவலப்பட்டு வரப்போ. அப்போ நான் யோசிக்கிறேன், ஐயா கரெக்டு தானே, இப்படி போட்டு திட்டிச்சோமே நம்ம ஊழியக்காரன், இப்படியா அந்த நாய் மாதிரி ரோட்டில் கத்திட்டு இருக்கோமேன்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தோன்னே இந்த வசனத்தை படிக்கிறேன். என்னது? சாந்த குணமுள்ளவர்கள். படித்த உடனே என்ன நினைக்கிறேன்னா, படிச்சுட்டு எனக்கு தெரியும் இது படிக்கிறதுனால, ஏன்னா அந்த வசனத்தை தான் 20 வருஷமா படிச்சுக்கிட்டு இருக்கோமே, கிரியை செய்யலையே. உடனே என்ன செய்யறேன்னா, அந்த வசனத்தை தூக்கிட்டு எங்கே போகிறேன்? பக்கத்தில் கைப்பிடி, அந்த வசனத்தை தூக்கிக்கிட்டு பக்கத்தில் பாடுங்க. அந்த வசனத்தை தூக்கிக்கிட்டு எதை தூக்கிட்டு போனோம்? தண்ணி பாட்டில். வசனத்தை தூக்கிக்கிட்டு, எந்த வசனத்தை? சாந்த குணமுள்ளவர்கள். இந்த வசனத்தை தூக்கிக்கிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் போய், ஐயா இந்த வசனம் இப்படி சொல்லுதியா, இந்த பயலால் அதை கை கொள்ளவே பரிசுத்த ஆவியானவரே எனக்கு எதையாவது ஒன்று செய்யுங்க ஐயா, என்னை பலப்படுத்துங்க ஐயான்னு எதை தூக்கிட்டு கேட்குறேன்? பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க. கண்டென்ட்டே இல்லாமல் ஜோம் பண்ணா கர்த்தர் கேட்கவே மாட்டார். எதையாவது ஒன்றை கையில் வச்சுக்கிட்டு தான் ஜோம் பண்ணணும். ஆண்டவரே தேசத்திற்கு என்ன கண்டென்ட் கையில் இருக்கு? நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, வசனம் இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் உட்கார்ந்துடாதீங்க. உங்க ஜெபத்தை கர்த்தர் காது கொடுத்து கூட கேட்கலன்னு அர்த்தம், கேட்க மாட்டாரு. ஏன்னா தெய்வத்து கூட பேசுறதுக்கு ஒரே லாங்குவேஜ் என்ன தெரியுமா? இது. இதை எடுக்காம நீங்க ஆண்டவர்ட்ட போய் சும்மா உளறிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, வேஸ்ட். ஆண்டவரே உங்க வசனம் இப்படி, எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே சொல்லி காலையில் பயங்கர ஜெபம், சரியா? 4 மணிக்கு ஜெபம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிட்டா அதே மாதிரி திருப்பியும் காரில் சொல்லுங்க. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா, அதே மாதிரி வண்டி எடுத்துட்டு போனா லெஃப்டில் போனவர் இப்போ எங்கே போறாரு சொல்லுங்க. இப்போ என் கோபம் எங்கே வருது சொல்லுங்க? உள்ள இருந்து வருது, பயங்கர கோபம் வருது. வந்த ஆனா இந்த முறை என்ன சேஞ்சு தெரியுமா? பயங்கர கோபத்தில் என்ன செஞ்சேன்னா, ஸ்டீரிங்க படார்னு அடிச்சு பிடிச்சிட்டு மத்தேயு 5 அப்படின்னு. என்னது? மத்தேயு
மத்தேயு 5 மத்தேயு 6 தெய்வம் என்னை பாவம் செய்யாம காத்தாரா இல்லையா? என் வாயை காத்தாரா இல்லையா? என் நாவை காத்தாரா இல்லையா? அதுதான் தெய்வத்துடைய வல்லமை. அல்லேலூயா. இது ஆரம்ப டைம்ல, அது கொஞ்சம் கொஞ்சமா பழகுச்சு. பழகி 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 இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா எரும மாட்டுல மழை பெய்யற மாதிரி. சொல்லுங்க. இல்ல நான் சொல்றேம்மா, நீங்க அமைதியா போற ஆளையோ சாந்தமா போற ஆளையோ தயவு செஞ்சு கோலன் மட்டும் நினைச்சிடாதீங்க. எனக்கு ஒரு வக்கீல் ஒருத்தர் தெரியும், சரியா? கோயம்புத்தூர்ல அவர் ஒரு லீடிங் வக்கீல், சரியா? ரொம்ப பெரிய லீடிங் வக்கீல். அவர் அண்ணன் கூப்பிடுவேன். ரொம்ப வீட்டுக்கு போனா பாசமா கவனிப்பார். அவரை பற்றி அவங்களுடைய சொந்த மனைவி சொன்ன சாட்சியா நான் சொல்றேன். ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் வந்து மூஞ்சிக்கு பக்கத்துல நின்னு கெட்ட கெட்ட வார்த்தையில அவ்வளவு திட்டுறானா. யார? அந்த மனுஷன் நினைச்சா அவனை என்ன வேணாலும் செய்யலாம், அவ்வளவு பெரிய பவர்ல இருக்கிற ஆளு. ஆனா அந்த அக்கா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ஒய்ஃப், உங்க அண்ணன் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே நின்னாரு. யாரு மாதிரி? அவர்கிட்ட கேட்டேன், எப்படி நான் முடிஞ்சு சொன்னாங்களே கேட்டோன்னா அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? என்னன்னே தெரியல சாமி, அவன் வாட்டி திட்டிக்கிட்டே இருந்தேன், உள்ள ஏறவே. இது சும்மா நினைச்சிடாதீங்க. கர்த்தருடைய வல்லமையில நிறைக்கப்பட்டிருக்கிற ஒருத்தனால மட்டும்தான் அது முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதல்ல என்ன நடக்குதுன்னா, ராத்திரி நேரத்துல ஜெப நேரத்துல இருட்டோட, அதனால தான் பைபிள் ஆண்டவரை குறித்து பேசும்போது அவர் இருட்டோட எந்திரிச்சு எங்க போனாரு? காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்கம் இல்லாட்டி நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த நாள் நீங்க ஜெயமா முடிக்க முடியாது. எழுதி தரேன் 100%. கையை பிடிங்க பார்க்கலாம் பக்கத்துல. நீங்க எம்பிடுத்தான் பரிசுத்தவானா இருந்தாலும் சரி, ஒரு நாள் ஜெபிக்காட்டி, 2 நாள் 3 நாள், ஒரு நாள் நீங்க ஜெபிக்காட்டி அன்னைக்கு நாளை நீங்க பரிசுத்தமா கடக்கிறது பெரிய குதிரை கொம்புதான். நான் நினைச்சேன், ஒருவேளை நம்ம வாலிப பையனா இருக்கிறதுனால, வாலிப பிள்ளையா இருக்கிறதுனால தான் இப்படி போராடிக்கிட்டு தினந்தோறும் இருக்கும் போல, மூத்தவங்க நல்ல 60 வயசு 70 வயசு 80 வயசுல இருந்து ஊழியம் பண்றவங்க எல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாங்க போல நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, சில நல்ல தேவ பிள்ளைங்களோட, தேவ தாசர்களோட, தகப்பன்மார்களோட பழகிறதுக்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவங்களோட நெருங்கி போனா அவங்க சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? நீ வேறடே, உனக்கு இருக்கிற போராட்டத்தை விட எனக்கு இருக்கிற போராட்டம். அப்ப எப்படி தகப்பா நீ இப்படி இருக்கிறீங்க? ஒரு நாள் காலையில எந்திரிச்சு நான் ஜெபிக்கிற 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ மீதி இருக்கிற 24 மணி நேரத்தின் ஓட்ட வைக்குது. அல்லேலூயா. பாவத்தை ஜெயிக்கிறது எப்படி சார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையை பிடிச்சு சொல்லுங்க. தினந்தோறும் அவரை சார்ந்திருந்தா மட்டும்தான் அன்பு செய்யவே முடியும். இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா காலையில எந்திரிச்சு நான் ஜெபிக்கிறதுக்கு உட்கார்றேன், வானம் திறக்கப்படுகிறது, மண்ணா விழுகிறது, தேவதூதர்கள் வருகிறது, என் கூட டிஃபன் சாப்பிட்றது, அப்படியெல்லாம் ஒரு அனுபவம் இல்லை, கொட்டாயா வருது அப்படின்னு நீங்க கேட்கலாம். எத்தனை பேருக்கு அப்படி அனுபவம் இருக்கு? பரவாயில்ல, ரொம்ப யதார்த்தமா இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். காலையில எந்திரிச்சு நான் ஜோம் பண்ண உட்கார்ந்தாலும் எனக்கு தூக்கமா வருதுன்னு சொல்றாள், கையை தூக்கம் பார்க்கலாம். பரவாயில்ல பரவாயில்ல. மீதி இருக்க ஆள்லாம் என்னன்னு தெரியும், நாங்கள் எந்திரிக்கிறதே இல்லைல்ல, அப்புறம் எங்க எங்களுக்கு தூக்கம் வர்றது? சிலருக்கு என்னன்னு சொல்றேன், ஒரு இன்ஃபீரியாரிட்டி உண்டு. என்னென்னமோ டிவியில் என்னென்னமோ சொல்றாங்க, தேவதூதர்கள் வந்தாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, ரெக்கையை கொடுத்தாங்க, அதை போனாங்க, இதை போனாங்க, தலானி கொடுத்தாங்க. அப்பெல்லாம் எங்களுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, போர் அடி. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா? காலையில என்ன நடக்குதுன்னு சொல்லட்டா? காலையில நீங்க கர்த்தருடைய சமூகத்துல போய் உட்காரும் போது உங்களை அறியாம ஒரு ஆபரேஷன் ஒண்ணு காலையில. எங்க ஆபரேஷன் நடக்கும் தெரியுமா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அந்த இருதயத்துல ஒரு ஆபரேஷன் ஒண்ணு நடக்குது. அது உங்களுக்கு உணர்குதோ உணரலையோ, நீங்க போய் அங்க உட்கார்ந்தாலே போதும், அந்த ஆபரேஷனு. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன். சார், நம்மளுக்கு பெருசா அடுக்கு மொழியில ஜெபம் பண்றதுக்கு தெரியாம இருக்கலாம், அடுக்கு மொழியில பேசுறதுக்கு, வசனம் பேசுறதுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா குழந்தை மாதிரி தெய்வ சமூகத்துல போய் உட்கார்ந்து, ஐயா இந்த இருக்க ஐயா, எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ஐயா, ஆனா நீங்க என்னை பார்க்குறீங்க, நீங்க என்னை விரும்புறீங்க, என்னை நேசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? பக்கத்துல பார்த்து காத்து கிடக்குறேன். தெய்வம் பாப்பாரா மாட்டாரா?
என் புள்ள எதுக்கு உட்கார்ந்துருக்கான்னு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. என்ன நடக்கும்னு சொல்றேன். அந்த நேரத்தில் வழியே இல்லாத ஆபரேஷனை தெய்வம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. காலையில் என்ன ஆபரேஷனு? சுத்த இருதயத்தை எண்ணிலே. அப்படின்னா என்ன அர்த்தம்? பழைய இருதயத்தை அப்படியே தூக்கிட்டு புது இருதயத்தை. நான் உங்களுக்கு சொல்றேன், ஆபரேஷன் பண்ணும்போது அந்த ஆபரேஷன் பண்ற ஆளுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சா செத்துருவாங்க. தெரியாம என்ன நடக்கும்? ஒன்றும் இல்லை. என் ஒய்ஃபுக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், இங்கேயும் சொல்கிறேன். என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா, சரியா? அப்போ பேபி வந்து கொஞ்சம் பெரிய பேபி, 4.5 கிலோ 4.75 கிலோ அதோ மொத்தா தண்டியில் இருந்தாங்க. வெளியில் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டா. என் ஒய்ஃப் ரொம்ப 10 மணி நேரம் போராடுறா, என்று அழுகிறா, என்னென்னமோ செய்கிறா. நம்மளுக்கு ஜூஸ் வாங்கிட்டு வர்ற வேலையை கொடுத்துட்டாங்க. ஓடி ஓடி போய் என்ன வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ பயங்கர சத்தம், அவள் கத்துறா, அழுகிறா. உடனே நான் பக்கத்தில் போய் சும்மா இருந்திருக்கலாம். நான் என்ன செஞ்சேன், போய் எம்மா கொஞ்சம் பொறுத்துக்கன்னே. என்ன செஞ்சேன், நம்ம முன்ன பின்ன என்ன ப்ரெக்னென்ட் ஆயிருக்கோம்மா, நம்மளுக்கு தெரிஞ்சா தானே. இல்லை இல்லை, நேராக போய் எம்மா கொஞ்சம் பொறுத்துக்கம்மான்னே. அவளுக்கு கோவம் வந்துருச்சு வழியில். உனக்கு வந்தா தெரியும் டேய் அப்படின்னா. சரி, அவள் சொன்னது சரிதானே, நமக்கு வந்தாதான் அமைதியாக இருந்தேன். அப்புறம் ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே கூட்டு போயிட்டாங்க. கூட்டு போய் வயிறை கிழிக்கிறாங்க. என்ன செய்கிறாங்க சொல்லுங்க? கத்தி வச்சு வெட்டுறாங்க. இவ பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கா உள்ள. இங்கே மட்டும்தான் அனஸ்தீசியா கொடுத்துருக்குறாங்க. பார்த்துக்கிட்டு நான் லூஸு. வெளியில் உட்காந்துருக்கும் போது தாவுடுன்னு கத்துனேன். வயிறு என்ன செய்கிறாங்க? அறுக்கும் போது என்ன செய்கிற? நான் கேட்ட, இல்லைப்பா அனஸ்தீசியா போட்டாங்க. என்ன போட்டாங்க சொல்லுங்க? அனஸ்தீசியா போட்டுட்டு என்ன செய்கிறாங்க? எனக்கு அவங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். தெய்வத்துடைய அன்பு இருக்குல்ல, அது அனஸ்தீசியா மாதிரி. அது உள்ள ஏறும்போது தெரியவே தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. காலையில் சும்மாலாம் நீங்கள் உட்காரவே இல்லை. தெய்வம் என்ன செய்கிறாருன்னா, உங்கள் பழைய இருதயத்தை தூக்கிட்டு புது இருதயத்தை. எனக்கு ஆரம்பத்தில் ஆண்டவர்கிட்ட திருப்பி வந்தப்ப, என் காவலித்தனத்தெல்லாம் விட்டுட்டு திருப்பி வந்தப்போ என்ன ஜெபிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. என்னத்தை சொல்லி ஜெபம் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. என்ன செய்வேன்னா, என் ஃபோனில் ஒரு 3 மணி நேரம் அலாம் வச்சுருப்பேன். 3 மணி நேரம், சரியா? 3 மணி நேரம் அலாம் வைப்பேன். வச்சுட்டு ஒரே நோக்கம்தான், அந்த அலாம் அடிக்கிற வரைக்கும் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? போய் முழங்கால போடுவேன். ஜெபம் பண்ணுறதுக்கு ஒன்றும் தெரியாது. 3 மணி நேரம் அலாம் வைப்பேன். வச்சுட்டு இந்த அலாம் அடிக்கிற வரைக்கும் எந்திரிக்கவே வயிற்ற கலக்கும், தலை சுத்தும், தூக்கம் வரும், என்னென்னமோ தோணும். எந்திரிக்க கூடாதுடான்னு பல்ல கடிச்சிட்டு அலாம் அடிக்கிறவர். எனக்கு அப்ப புரியலை நான் என்ன செய்கிறேன்னு. ஆனா அதே ஜெபம் ஆர்வமா மாறி 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 கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்துருக்க, காத்திருக்க, பேச, அவர் பேச, நான் பேச, அந்த 3 மணி நேரம் 4, 5, 6, 7, 8, 9 வரைக்கும். அப்ப என்ன சொல்றேன் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைகிறத அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அடைவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் காலங்காத்தால வந்து என் பிள்ளைய ஆஹா சூப்பர் சொல்லிட்டு ஒரு ஆபரேஷனை பண்ணி உள்ள இருக்கிற இருதயத்தை தூக்கிட்டு புது இருதயத்தை உள்ள. இப்போ விஷயத்துக்கு வரேன். இருதயம் புதுசா இருந்தாலும் அது காலியா இருக்கு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அது காலியா இருக்கு. காலையில எந்திரிச்சாச்சு, ஆபரேஷன் முடிஞ்சாச்சு. இப்ப இருதயம் புதுசா இருந்தாலும் அந்த இருதயம் எப்படி இருக்கு? காலியா. இப்ப இந்த இருதயத்துக்குள்ள எதையாவது ஒரு சரக்கு என்ன செய்யணும்? ஊத்தன். பக்கத்துல பார்த்து ஏதாவது ஊத்தன். வாசிங்க ரோமர் 5:5. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நம்மை செகண்ட் ஸ்டெப். முதல்ல புது ஹார்ட் வந்தாச்சு. ரெண்டாவது ஸ்டெப் என்ன சொன்னா, ஆண்டவர் சொல்றாரு, தாவீது அழகா சொல்றாரு, காலை தோறும் அவருடைய கிருபைகள் எப்படி இருக்கா?
அந்த கிருபைங்கிறது என்ன தெரியுமா? சொல்லுங்க. தகுதி இல்லாத மனுஷனுக்கு காட்டப்படுகிற தேவ. காலையில புது இருதயம் வந்த உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை பரிசுத்தாவினர் என்ன தெரியுமா செய்வாரு? அவன் இருதயத்துக்கு கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல, பக்கத்துல கையை பிடிங்க, உங்க கெப்பாசிட்டிக்கு ஏத்தாப்புல, உங்க இருதயத்தினுடைய கெப்பாசிட்டியின் அளவு பொறுத்து பிதா கிட்ட போய் ஒரு ஜக்கு அன்பை எடுத்துட்டு வந்து, சொல்லுங்க, ஒரு ஜக்கு அன்பை எடுத்துட்டு வந்து இந்த காலியா இருக்கிற அந்த இருதய டப்பால பரிசுத்த ஆவியானவர் தாமே பிதாவின் அன்பை உங்கள் இருதயங்களில் ஊற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் அன்பை எனக்குள்ள வச்சு அவரையே நேசிக்க வைக்கிறார்னு அர்த்தம். ஏன்? அவருக்கு தெரியும் நம்மளால அவரை நேசிக்க, அவர் எதிர்பார்க்கிற அன்பை நம்மளால கொடுக்க. அதனால தான் தெய்வம் என்ன செய்யறாரு? புதிய உட்கார்றது மட்டும்தான் யார் வேலை? பக்கத்தில் வச்சு, உட்கார்றது மட்டும்தான் உங்க வேலை, படர்றது மட்டும்தான் உங்க வேலை, செடியோட இணைஞ்சு நிக்கிறது மட்டும்தான் உங்க வேலை. இருதயம் புதுசா கொடுக்கிறது அவரு, அதை ஊத்துறதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இங்கதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. புதிய துருத்தி தான் புதிய ரசத்தை, சொல்லுங்க, பழைய துருத்தில புதிய ரசத்தை ஊத்துனா துருத்தி என்ன செஞ்சிருமா? புதிய இருதயத்துல தான் புதிய கிருபை. பக்கத்துல போய் சொல்லுங்க, புதிய இருதயத்துல தான் புதிய கிருபை. அதனால தான் சொல்றாரு, காலைதோறும் உடைய கிருபைகள் எப்படி இருக்கு? எந்த இருதயத்துக்கு தெரியுமா? புது இருதயத்துக்கு. பக்கத்துல வச்சு, புது இருதயத்துக்கு. 4 நாளைக்கு முன்னாடி இருந்த இருதயத்துல இங்க வந்து பாட்டு பாடல, புது கிருபை தாரும் தேவா. ஆண்டவர் சொல்ல, இருதயம் பழசு தேவா. புது கிருபை வேணுமா? இருதயம் புதுசாகணும். இன்னைக்கு தேவையான அதுக்கு வேணுமா? அப்ப இன்னைக்கு தேவையான இருதயம் புதுசாகணும். இன்னைக்கு அன்பு வேணுமா? இன்னைக்கு இருதயம். அதனால தான் சொல்றாரு ஆரம்பிக்கும் போதே, சுத்த இருதயத்தை எண்ணிலே. அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிங்க. முதல்ல இருதயம் புதுசாகணும், அதுக்கு உட்காரணும். தினமும் காலையில எந்திரிச்சு உட்காரணும், இருட்டோட உட்காரணும். உட்காரும் போது தான் புது இருதயம் வரும். இருதயம் வந்துருச்சுன்னா அவரே அன்பை ஊத்துவாரு. யாரை நேசிக்கிறதுக்கு? யாரை நேசிக்கிறதுக்கு? நம்ம ஆண்டவர் மாதிரி அற்புதமான ஒரு தெய்வம் உலகத்திலே கிடையாது. ஏன்? என்னுடைய நிலைமையை அறிஞ்சு, நான் எப்படிப்பட்டவங்கிறத புரிஞ்சு எனக்கு உதவி செய்கிறது அவரை போல நல்ல ஒரு ஆள் யாருமே. பிரச்சனை என்ன தெரியுமா? உட்கார்றதுக்கு நமக்கு என்ன செய்யுது? சொல்லுங்க, வலிக்குது. நான் இப்பையும் சொல்றேன், முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப சுத்த இருதயம் உள்ள சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அதோடைய ஃப்ரீ என்னது? இப்ப நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே. இப்ப அன்பு உள்ள ஏறின உடனே என்ன நடக்கும்? வாசிங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16 - 17. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும். எதிலே வேரூன்றி? நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்கள். போதும். இவ்வளவு நேரம் நம்ம எதுக்கு போராடணும்னா, இந்த நிலையான அன்பு நம்ம வாழ்க்கையில, இதுக்கு தானே போராட்டம். அவர் சொன்னாரே, பிதாவிடத்தில் நான் அன்பா இருக்கிறது போல, நான் உங்களிடத்தில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் என்னுடைய அன்பில நிலைச்சிருங்கன்னு சொன்னாரே. அந்த அன்பில நிலைச்சிருக்கிறதுக்கு தேவை என்ன தெரியுமா? நிலைவரமான ஆவி. அந்த நிலைவரமான ஆவி மட்டும்தான் ஒரு மனுஷனை அன்புல வேரூன்ற பண்ணுகிறது. இந்த நிலைவரமான ஆவிக்கு
தேவையானது என்ன தெரியுமா? அடிஷனல் என்னது சொல்லுங்க? சுத்த. நீங்க சுத்த இருதயத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு விடாம, சுத்த இருதயத்தை சிருஷ்டிச்சு அதுக்குள்ள தேவ அன்பு ஊற்றப்படுறதுக்கு விடாம நீங்க நிலைவரமான ஆவிய ஒரு நாளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, நான் என்னால சேலஞ்ச் பண்ணி சொல்ல முடியும், ஜெபிக்கிற மனுஷன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யற மனுஷன் ஜெபிக்க மாட்டான். எப்படி? திருப்பி சொல்லுங்க. ஜெபிக்கிற மனுஷன் பாவம் செய்யறவன், அவ்வளவுதான். சிம்பிள். நான் ஏன் சார் நான் காலையில இருந்து பைபிளா படிச்சேன், சரி, ஆனாலும் விழுந்துட்டேனே, ஏன்? என்ன இல்ல, என்ன இல்ல, ஜெபம் இல்ல. ஏன் ஜெபம், ஏன் ஜெபம்னு சொல்றேன்னா, ஜெபந்தான் ஆண்டவரே நான் உம்மை சார்ந்து வாழுகிறேன்ங்கிறதுக்கு அடையாளம். கர்த்தர் பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ. அந்த தாழ்மைனா சும்மா நீங்க ட்ரெஸ்ல நினைச்சிடாதீங்க, அப்படி ட்ரெஸ்ல அப்படி பம்மிக்கிட்டு அப்படி. தெய்வத்துக்கு முன்னாடி நீர் இல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு யாரு சொல்றானோ அதுக்கு பேர் தான் தாழ்மை. அதனால தான் சொல்றாருல, ஆண்டவரே சொல்றாரு, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய. இது தலைக்குள்ள இன்னைக்கு நல்லா ஏறட்டும். சில வேலைகள்ல ரொம்ப டயர்டா இருக்கும், சரியா? எங்கேயாவது டிராவல் பண்ணிட்டு காலையில எழுந்திரிக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவேன், ஐயோ எந்திரிக்க முடியலையே. ஆனா இன்னொரு சைட்ல என்ன தோணும் தெரியுமா? டக்குன்னு நீ எந்திரிக்கலாட்டி இன்னைக்கு விழுந்துருவ. எப்படி? எப்படி? நீ வெளியில வேணா பிரசங்கியாரா இருக்கலாம் தம்பி, இன்னைக்கு எந்திரிக்காட்டி உடனே எந்திரிப்பேன். அட்லீஸ்ட் என்னால முடிஞ்ச 20-25 நிமிஷமாவது அங்க போய் உட்கார்ந்துட்டு திருப்பி வந்து சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் என்னால முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னால முடியாது. என்னால பரிசுத்தமா வாழ முடியாது, என்னால நீதியா வாழ முடியாது, என்னால வார்த்தையின்படி வாழ முடியாது. அவர் இருந்தா மட்டும்தான் நடக்கும். காலையில ஓடி போய், ஐயா இந்த இருதயத்தை சுத்தமாக்கிற ஐயா, புது இருதயத்தை உள்ள ஆபரேஷனுக்கு டைம் கொடுக்கணும். பக்கத்துல கையை பிடிங்க, ஆபரேஷனுக்கு டைம் கொடுக்கணும். ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு பயங்கர வயிற்று வலி, சரியா? டயரியாவா போகுதுன்னு வச்சுப்போமே, நேராக இப்போ யாரை பார்க்க போகிறோம்? டாக்டரை பார்க்கறதுக்கு போனால் அங்கே டாக்டர் இல்லை, டாக்டர் வெளி பேஷண்ட்டை பார்க்க போயிட்டாரு. கோவிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா யார் வீடு நாரும்? சொல்லுங்க, யார் வீடுமா நாரும்? அப்ப டாக்டர் வர்ற வரைக்கும் எங்க தான் உட்கார்ந்துருக்கணும்? சொல்லுங்க. டாக்டருக்கு உட்கார தெரியுதுல, பக்கத்துல கையை பிடிங்க. டாக்டருக்கு உட்கார தெரியுதுல, என் தெய்வத்துக்கு உட்கார்ந்தா என்ன? அல்லேலூயா. இந்த வசனத்தை நான் சும்மா ஏதோ பேசுறேன்னு நினைச்சிடாதீங்க, சரியா? என் வாழ்க்கையில செயல்படுகிற வல்லமையை தான் நான் பிரசங்கிக்கிறேன். என் வாழ்க்கையில அனுபவிக்கிற காரியத்தை தான் நான் பிரசங்கிக்கிறேன். பாவத்தை மேற்கொள்கிறதற்கு, இதை தவிர உலகத்தை ஜெயிக்கிறதற்கு, என் ஆண்டவருடைய அன்புல நிலைச்சு நிக்கிறதுக்கு இதை தவிர வேற ரூட்டே இல்லை. பக்கத்துல பார்த்தீங்கன்னா வேற ரூட்டே இல்லை. ஐயா 1000 பிரசங்க நான் 1000 டைட்டில் பேசலாம், சரியா? கர்த்தர் தூக்குகிறார், பறக்க விடுகிறார், உங்களை கர்த்தர் வாளாக்காமல் தலையாக்குறார், கீழாக்காமல் மேல, 1000 டைட்டில் நான் பிரசங்கம் பண்ணாலும் அடித்தளம் 2 தான். ஒன்னு என்ன? வேத வாசிப்பு. அவ்வளவுதான் அடித்தளம். நான் 1000 டாபிக்ல பிரசங்கம் பண்ணாலும் இது 2 தான் ஃபவுண்டேஷன். இந்த 2 விட்டுட்டு நீங்க என்ன கோபுரம் கட்டினாலும் அது வேஸ்ட். கர்த்தர் உங்களை எழுப்புதலை பயன்படுத்தி வீட்டில் பைபிள் படிச்சீங்கன்னா இல்ல. கர்த்தர் உங்களை எழுப்புதா ஜெபம் பண்ணீங்களா? இல்ல. தயவு செஞ்சு 3வது மாடியில வாழாதீங்க. பக்கத்துல கையை பிடிங்க சீக்கிரம். 3வது மாடிக்கு வாழாதீங்க. ஃபவுண்டேஷனே இங்க பரிதாபமா கிடக்கு. அதில் 3வது மாடிக்கு போய் என்ன செய்ய போறீங்க? அவரோடு சேர்ந்து உட்கார்ந்து நானும் ஜெபம் பண்ண போறேன். தனியா ஜெபிச்சிங்களா? பக்கத்துல கையை பிடிங்க. நம்ம தனியா ஜெபிச்சதே இல்லை. அவரோட கூட ஜெபிச்சு அவர் ஆவியை ஏன் இழுக்கணும்? சரியா இல்லையா? சரியா இல்லையா?
நம்ம டுபாக்கூருங்கிறத ஈஸியாக ஒத்துக்கணும் முதல்ல. அதைத்தான் சொல்ல வரேன் நான். சரியா? நான் டுபாக்கூர் இல்லைன்னு நம்மளே நினச்சிக்கூடாது. டுபாக்கூருங்கிறத டுபாக்கூர்னு ஒத்துக்கிட்டா தெய்வத்துடைய கிருபை நம்மளுக்கு இல்லை. நாங்கள் அப்படி டுபாக்கூர் அப்படி வெளியில் அப்படி அலப்பறையை போட்டு திரிவோம்னா கடைசி வரைக்கும் மாறவே. நான் என் வாழ்க்கையில் செஞ்ச ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, தெய்வத்திட்ட போய் ஐயா நான் ஒரு டுபாக்கூரு, நான் ஒரு ஃப்ராடியா, தெய்வம் தயவு செஞ்சு என்னை மாற்றுன்னு சொன்னதான் என் வாழ்க்கையில் நான் செஞ்ச ஒரே நல்ல விஷயம்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்துட்டு சொல்லுங்க, ஏன்டா அப்படி டுபாக்கூரா இருக்க, மாற வேண்டியதானு கேளுங்க. அவங்க ஜபிச்சாக இவங்க ஜபிச்சாக அவங்களோட சேர்ந்து ஊழி இல்லை. நீங்க ஜபிக்கல, அவங்களோட உட்காந்து தேசத்துக்கு ஜபிச்சு என்ன செய்ய போறீங்க? எழுப்ப ஒன்றும் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லட்டா, ஒரு ஆவேசத்தை சொல்லட்டா உங்களுக்கு. இப்போ ஒரு பேனர் அடிச்சு, ஒரு பெரிய பேனர் அடிச்சு, சரியா 12 மணி நேரம் என்ன கூட்டம் சொல்லுங்க? எழுப்புதல் கூட்டம்னு ஒன்று வைப்போம், சரியா? தேசத்திற்காக கண்ணீர் வடிக்க வாருங்கள்னு போட்டால் வருவீங்க. வந்து 12 மணி நேரம் உங்களை மாதிரி லிட்டரா கண்ணீர் ஊத்துறது உலகத்திலேயே சொல்லுங்க. ஊத்துவீங்களா மாட்டிங்களா? தானே மேட்டுக்கிட்டலாம் நினைஞ்சு ஆறா ஓடணும். இங்கேருந்து சர்ச்சுக்குள்ளேருந்து ஒரு புது ஆறு ஓடும். அவ்வளவு தூரத்துக்கு என்ன வரும்? வெளியில போய் அந்த செருப்பை போடட்டுமே. இன்னைக்கு மட்டன் வாங்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பார்த்துக்கங்க. எங்க போச்சு உங்க எழுப்புதல்? எங்க போச்சு உங்க ஆத்தும பாரம்? அப்ப அந்த 12 மணி நேரம் என்ன செஞ்சிருக்கீங்க? பக்கத்தில் பார்த்து நடிப்பு. இல்லையா? சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன். என்ன ஒரு இந்த சாலமோன் காலத்தில் ஒரு 2 தாய், 2 அம்மாவுக்கும் குழந்தை பிறக்குது ஒரே நேரத்தில், சரியா? அதில் ஒரு அம்மா என்ன செஞ்சிருச்சு, உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி படுத்து குழந்தை என்ன செஞ்சிருச்சு, போட்டு தள்ளிருச்சு. போட்டு தள்ளினது பத்தாதுக்குன்னு என்ன செய்யுதுன்னா, ஃப்ராடுத்தனமும் கூட சேர்ந்து என்ன பண்ணுது, பக்கத்தில் இருக்கிற பெட்டில் இருக்கிற குழந்தை என்ன செஞ்சுட்டு இருந்துருச்சு, தூக்கிட்டு தான் குழந்தைன்னு வச்சுக்கிச்சு. காலையில் எந்திரிச்சு பார்த்தா யார் பக்கத்தில் குழந்தை இருக்கா? செத்த குழந்தை ஒரிஜினல் தாய் பக்கத்துலையும், உயிரோடு இருக்கிறத டூப்ளிகேட் பக்கத்துலையும். இப்போ காலையில் எந்திரிச்சு சண்டை நாருது ஆஸ்பத்திரியில். ஏய் இது ஏன் குழந்தை, ஓன் குழந்தைன்னு, வாங்க நம்ம உலகத்திலே ஞானவான் சாலமோன் கிட்ட என்ன செய்வோம், போயாச்சு, சரியா? அவர் முன்னாடி வந்தா ஒரிஜினல் தாய் சொல்லுது, ஐயா என் குழந்தை எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுங்கய்யா, காப்பாற்றி கொடுங்கய்யான்னு கெஞ்சுது, கூத்தாடுது. யாரு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரிஜினல். சத்தமாக சொல்லுங்க, ஒரிஜினல். இதை டுபாக்கூர் பார்த்துன்னே இருக்கு. டுபாக்கூர் பார்த்தனா, ஓஹோ நீ அழுகிறியா, இப்போ ஏன் அழுகைய பாருன்னு சொல்லிட்டு உருண்டு சொல்லுங்க. உங்களை இல்லை அங்கே சொல்கிறேன், இதெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். உருண்டு என்ன செய்யுது, அழுகுது. பெர்ஃபார்மன்ஸ் பிரிச்சு மேய்து. இப்போ யார் கன்ஃபியூஸ் ஆயிட்டா? பக்கத்தில் கையை பிடிங்க. நம்மளுக்கு இருக்கிற திறமையில உலக ஞானியவே கன்ஃபியூஸ் பண்ண வச்சிருவான். பாஸ்டர்லாம் ஏமாத்துறோம். இப்போ சாலமோன் என்ன ஆயிட்டாப்ல, கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. யாரு ஒரிஜினல்னே நம்மளால பார்த்தாரு. சரி இவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரே வழிதான், எடுத்துட்டு வாடா கத்தி என்கிறார். கத்தியை எடுத்துட்டு வந்து ஓங்கின உடனே டூப்ளிகேட்டு 2ஆ வெட்டுவாரா 3ஆ வெட்டுவாரா? அநேகமா செஸ்ட் பீஸ் தனியா வந்துரும் நினைக்கிறேன். யார் பேசிட்டு இருக்கிறது? இவ்வளவு நேரம் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறது எப்படி ஆயிடுச்சு? ஒரிஜினல் என்ன தெரியுமா சொல்லுது வேதம்? அவள் குடல் துடித்தது. இந்த உலகத்துக்காக, இந்த தேசத்துக்காக, உண்மையாவே அந்த தேசம் ரட்சிக்கப்படணும், உண்மையாவே அந்த தேசம் வந்து கர்த்தருக்குள்ள வரணும், என் பட்டணம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு சொல்ற ஆளெல்லாம் அவையில வந்து பெர்ஃபார்ம் பண்ற ஆளா இருக்காது. வீட்லயே குடலு சொல்லுங்க, வீட்லயே குடலு துடிக்கும், வீட்லயே எல்லாம் செய்யும், வீட்லயே தொடர்ந்து. நாங்கள் இலங்கைக்கு மீட்டிங் போயிருக்கிறேன். என் கூட ஒருத்தர் பிரசங்கம் பண்ணார், சரியா? அவர் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது என்ன செஞ்சார்னா, நம்ம இந்திய தேசத்தில் உள்ள மிஷினரிகளை அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, கொலை செய்கிற இந்த வீடியோவெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, போட்டு விட்டார். எங்கே சொல்லுங்க? கூட்டத்தில். மொத்தம் அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4500 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க. அது ஒரு செமினார். போட்ட உடனே போட்டுட்டு இவர் மேலே இருந்து, இதை பார்த்து உனக்கு கண்ணீர் வரலையான்னு கேட்டார். எதை பார்த்து?
சொல்லுங்க. டிவியில் ஓடுது, என்ன ஓடுது? மிஷினரிகளை அடித்து துன்பப்படுத்துறது, நல்ல பயங்கர இமோஷன். எனக்கே பார்த்துட்டு கண்ணீராக ஊற்றுது. என்ன இந்த அடி அடிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசெல்லாம் வலிக்குது. இதை பார்த்துட்டு இப்போ மக்கள் என்ன செய்கிறாங்க? அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க, ஏதோ படம் போட்டிருக்காங்க போலன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் உடனே என்ன செஞ்சார்னா, பார்க்குறாரு மக்கள்கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்லை, என்ன செய்யலாம்? பட்டுன்னு போட்டார், இதை பார்த்து உனக்கு கண்ணீர் வரவில்லை என்றால் நீ மனுஷனே இல்லைன்னாரு. உடனே மக்கள் கதறி கதறி உருண்டு விரண்டு அழுது, ஐயோ ஆண்டவரே என் தேசத்தை ரச்சு. நான் பயந்து போயிட்டேன் ஒரு நிமிஷம். என்னடா இப்படி அழுகுறாங்க? 4500 பேர் அழுகுறான். ஆனால் என்னடா அது பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சிச்சு ஆவியில் ஏதோ சரியில்லை, ஏதோ ஒரு இமோஷனலாக ஜனங்களை நடத்துகிறாங்க, எங்கேயோ போகுதுன்னு. அடுத்த நாள் வந்துச்சு. அடுத்த நாள் என்னுடைய டர்ன் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. மேடையில் ஏறின உடனே முதல் கேள்வி கேட்டேன். நேற்று நம் தேசத்தில், எங்கள் இந்திய தேசத்தில் நடந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்தீர்கள், கதறி கதறி அழுதீர்கள். எனக்குமே மனசு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. மனசை தொட்டு சொல்லுங்க, இந்த இடத்த விட்டு வெளியில் போனது பக்கம் அதை பற்றி நான் நினச்சி ஒரு நிமிஷம் ஜோம நாள்லாம் கையை தூக்குன்னு சொன்னால் 4500 பேர் ஹி 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 ஹிங்கிறான். என்னவா? அப்ப நடிக்க தானே செஞ்ச? கரெக்டா? நான் சொல்றேன், தேவ சமூகத்தில் நான் போய் ஜெபிச்சாலும் சரி, கண்ணீர் வருதுன்னா நான் அனாவசியமா என் கண்ணீரை நானே டெஸ்ட் பண்ணுவேன். என்ன டெஸ்ட் பண்ணுவேன் தெரியுமா? என் செத்து போன பாட்டியை நினைச்சு அழுகிறேனா, இல்ல உண்மையிலே தேவ பிரசனத்துல? நான் என் வாழ்க்கையில நடக்கிறத சொல்றேன். என் செத்து போன கிழவியை நினைச்சு நான் ஐயோன்ட்டு அழுகிறேனா, இல்ல தேவ பிரசன்ன தொடப்பட்டு அழுகிறேனான்னு எனக்கு தெரியணும். பக்கத்தில் பார்க்க சொல்லி, இதுக்கு தான் சொல்றேன், பொங்க கூடாது. ரொம்ப உறவு இருக்கிறவன் பொங்க மாட்டான், செட்டில்டா இருப்பான். அல்லேலூயா. அன்புல நிலைச்சு நிக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, டெய்லி ஜெபம் பண்ணணும், டெய்லி பைபிள் படிக்கணும். ஏதோ ஒரு அம்மாவாசைக்கு மட்டும் படிக்கக்கூடாது. கொரோனா வந்த பிறகு கொரோனா வீட்டுக்கு வந்துடக்கூடாதுன்னு படிக்கவே கூடாது. சரியா? இதுதான் ஜீவன். அதான் இந்த பேதுரு அழகா சொல்றாரு, ஐயா இந்த எல்லாரும் ஓடுறானுங்க, ஓடினோன்னா ஆண்டவர் கேட்குறாரு, நீங்களும் போக மனசா இருக்கிறீங்களா? அதுக்கு பேதுரு என்னமா சொல்றாரு, யார் இடத்துல ஆண்டவரே போவோம்? ஜீவனுள்ள நித்திய வசனம் உம்மிடத்தில் அல்லவோ. ஒரு முடிவு எடுக்க போறோம். சரியா? என்ன முடிவுனா, கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு தினமும் அட்லீஸ்ட் ஒரு 5 அதிகாரம் நான் படிப்பேன் அப்படின்னு சொல்ற ஆள் மட்டும் கையை தூக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் வச்சு சொல்றோம், செய்யாட்டி அல்லேலூயா. சரி, தூக்குனேன். சரியா? தினமும் எத்தனை அதிகாரம் படிக்கணும்? மீதி இருக்கவங்களுக்குலாம் பயங்கர வேலை இல்லை. யார்கிட்ட கேட்டாவது படிச்சிருங்கம்மா. படிப்பேன்னு சொல்றாள் மட்டும் நல்லா கையை தூக்க பார்க்கலாம். ஒரு 5 அதிகாரம், ரொம்பலாம் கூப்பிடல, 5 அதிகாரம். சரியா? வெரி குட், வெரி குட். சரி, அடுத்து தினமும் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நான் கர்த்தருடைய சமூகத்தில் தனியாக உட்காந்து காலைல ஜெபிப்பேன். கையை தூக்கலாம். 1 hour மிஸ் பண்ணவே கூடாது. அந்த நேரம்னா அந்த நேரம் தான். சரியா? அந்த நேரம்னா 5ஓ 6ஓ 4ஓ 11 மணிக்கு அதிகாலைன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. அந்த அதிகாலை நான் கேட்கல. 5 மணி 6 மணிக்கு முன்னாடி என்ன செஞ்சிடணும்? அது 4ஓ 3ஓ அது உங்க இஷ்டம். எவ்வளோ நேரம் சொல்றேன்? 1 மணி நேரம் உட்காருவேன்னு சொல்ற ஆள் மட்டும் கையை தூக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க கர்த்தரோட நிக்கிறதும் கர்த்தரோட நடக்கிறதும் 30 நாள் செய்யுங்க போதும். நான் சொல்றேன், 30 நாள் செஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்து உங்களால செய்யாம இருக்க. காலையில எந்திரிக்காட்டி ஏதோ படபடன்னு வரும். என்னடா காலையில எந்திரிச்சு ஆண்டவர் சமூகத்துக்கு போல வரும். ஏன்னா அவர் இருந்தா தான் அன்னைக்கு நாளை என்ன செய்ய முடியும்? ஓட்ட முடியும். தயவு செஞ்சு சொல்றேன், வேத வாசிப்பையும் சரி ஜெபத்தையும் சரி ஒரு நாள் நெக்லெக்ட் பண்ணவே. இது ரெண்டும் தான் நான் ஆண்டவர் மேல அன்பா இருக்கிறேங்கிறதுக்கு ஒரே, அவரை நான் படருகிறேன் என்பதற்கு ஒரே ஒரு அடையாளம் இதுதான். பரிசுத்தம் நானா கொண்டு வர்றதில்லை, நீதி நானா கொண்டு வர்றதில்லை, என்னுடைய நியாயங்கள் நானா கொண்டு வர்றதில்லை. இது எல்லாம் கர்த்தரா எனக்கு கொடுக்கிற ஈவு. அந்த ஈவை பெருகணும்னா அந்த செடியை நான் சுத்த வேண்டிய கொடியா
நான் கொடியை எப்படி சுத்தணுங்கிறதுக்கு தான் அடையாளம் சொல்றேன். பரிசுத்தவானா இதை படிச்சா பரிசுத்தவானா, இதை படிச்சா அந்த செடியை படருகிறதற்கான ப்ராசஸ் இது. அல்லேலூயா. இப்போ நான் ஒரு காரியத்தை யதார்த்தம் நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். பட் நான் அதை உங்களுக்கு தெளிவை கொடுத்து நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் நான் வேதம் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலி யூத் மீட்டிங்கில் கேட்பேன். ஆனால் இங்கே நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இல்லாத பார்க்குறேன். அதனால நான் அந்த காரியத்தை சொல்கிறேன். எத்தனை பேர் நான் வேதம் படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறாள்லாம் கையை தூக்குங்க. யதார்த்தமாக தூக்குங்க. நான் போகும்போது அதை முடிச்சுட்டு சொல்லிட்டு போகணும்னு நினைக்கிறேன். படிக்கணும்னு நினைக்கிறேன், பெரிய ஆர்வம் இல்லை எனக்கு. சும்மா யதார்த்தமாக தூக்குங்களேன், தப்பு இல்லை. நான் தான் சொன்னேன், டுபாக்கூர் மாதிரி நடிக்கிறதா, நல்ல பயங்கர பரிசுத்தமாக நடிக்கிறதா தப்பு. டுபாக்கூர்னு ஒத்துக்கணும். படிக்கணும்னு நினைக்கிறேன், பெருசாக ஆர்வம் இல்லை. ஐயா வேற இங்கே ஒருத்தர் வேற, வெரி குட் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேற சூப்பர் அம்மா, இங்கே ஒரு அம்மா சூப்பர், இங்கே ஒரு அம்மா சே நீங்களுமா சார் சந்தோஷம். இதில் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. படிக்கணும்னு நினைக்கிறேன், என்ன இல்லை ஆர்வம். விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான் என்ன செஞ்சேன், இந்த சங்கீதம் 23 எத்தனை பேருக்கு தெரியும்? அது மட்டும் தெரியலன்னு சொன்னீங்கன்னு வைங்க. சங்கீதம் 23 எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியுமா? சரி சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கொண்டு போய் போதும். பக்கத்தில் சப்புன்னு கை பிடிங்க பார்க்கலாம். எதுக்குன்னு கேளுங்க. புல்வெளி எதுக்கு? அமர்ந்த தண்ணீர் எதுக்கு? என்னன்னா ஒரு 100 ஆடு ஆண்டவர் வச்சிருக்காரு, சரியா? அந்த 100 ஆடுக்கும் பயங்கரமா பசிக்குது. அந்த பசிக்கிற ஆடுக்கு என்ன செய்யறாரு? இதுக்கு என்னடா சாப்பாடு கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. தெய்வம் டக்குன்னு பார்க்கறாரு, சரி இந்த 100 ஆடு எங்க கூட்டிட்டு போவோம்? புல்வெளிக்கு, அமர்ந்த தண்ணீருக்கு கூட்டிட்டு போவோன்னு அழகா கூட்டிட்டு போறார். 100 ஆடுக்கு இப்ப என்ன இருக்கு சொல்லுங்க? பசி. போனா 90 ஆடு கபகபகபகபன்னு என்ன செய்யுது? சாப்பிடுது. 10 ஆடு என்ன செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா, நீங்க என்னை முறைச்சு பார்க்குற மாதிரி பார்த்துனே இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கு. 10 ஆடு மட்டும் சாப்பிடாம இப்படியே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கு? பார்த்துக்கிட்டே இருக்கு. மீதி இருக்கிற 90 ஆடு என்ன செய்யுது? இப்ப தெய்வத்துக்கு ஒரே கன்ஃபியூஷன். என்னடா இது, 100க்கும் பசிச்சிச்சு, 90 சாப்பிடுது, 10. அப்புறம் தான் கண்டுபிடிச்சாரு, வர்ற வழியிலேயே இந்த 10 ஆடு இந்த 10 ஆடு என்ன செஞ்சுட்டு வந்திருக்குன்னா, பேப்பர் பிளாஸ்டிக் எல்லாத்தையும் சொல்லுங்க. பக்கத்தில் கையை பிடிங்க. ஆண்டவர் புல்வெளிக்கு கூட்டு போறதுக்கு முன்னாடியே வர்ற வழியிலேயே பேப்பர் பிளாஸ்டிக்கு, போஸ்டரு, சினிமா, ஃபோனு, இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூபு எல்லாத்தையும் உட்காந்து நல்லா தாளிச்சு உள்ள அனுப்பிச்சுட்டு ஆண்டவர் பிரசன்னத்தில் ஒண்ணுமே உணர மாட்டேங்கன்னா எப்படி உணர்வீங்க? அல்லேலூயா. ஏற்கனவே வயிறு நம்பி போய் தானே இருக்கு. அப்புறம் எப்படி இது மேல நம்மளுக்கு பசி? அப்போ ஒதுக்க வேண்டியதை ஒதுக்குனாத்தான் பசி. நான் ரொம்ப நாளா உடம்பு வைக்கணும்னு நினைக்கிறேன், முடியவே மாட்டேங்குது. சரியா? நான் என்கிட்ட சொன்னாங்க, தம்பி நீ வந்து காலேஜுக்கு போ, உனக்கு என்ன வந்துடும் சொல்லுங்க? உடம்பு வந்துடும். நான் இங்கே வரலை. அடுத்து தம்பி ஒரு கல்யாணம் முடிச்சா என்ன வந்துடும்? முடிச்சும் பார்த்துட்டேன், வரவும் இல்லை. ஒரு குழந்தை பிறந்தா என்ன வந்துடும்? அவனுக்கும் பிறந்தவன் என்னைய விட குண்டாக்கிட்டு இருக்கான், எனக்கு இன்னும் வரல. இப்போ வரைக்கும் என்ன அப்போ டாக்டர்கிட்ட போனேன். யோ டாக்டர், நீ உண்மையிலே டாக்டர் தானா? நீர் என்ன சொன்னீர்? இதெல்லாம் வந்தா வந்துரும் சொன்னீர். ஒன்றும் ஆனால் அவர் கேட்டார், சாமே நீ உன்னோட டயட்டை சொல்லு அப்படின்னு கேட்டார். காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன்னா, காலையில் நான் ஒரு 12 மணிக்கு சாப்பிட்ருவேன்னாரு. சரி அப்படி பார்த்தாரு என்ன, எப்படி 12 மணிக்கு சாப்பிட்ருவியா? ஆமாம். மத்தியானம் அப்படின்னாரு. மத்தியானம் ஒரு 5 மணிக்கெலாம் சாப்பிட்ருவேன். எப்போ? சாயங்காலம். ராத்திரி அது ஒரு அதிகாலை 1 மணிக்கு. அவர் சொன்னார், நீலாம் உயிரோடு இருக்கிறதே சொல்லிட்டு சொன்னாரு, முதல்ல உன் டைம் என்ன செய்ய? காலையில் 8 மணிக்கு என்ன செய்? சாப்பிடு. அடுத்து லஞ்சா ஒரு 1 மணிக்கு சாப்பிடு. ஈவினிங் ஒரு டின்னரா ஒரு 7-8 மணிக்கு முள்ள என்ன செஞ்சிரு? முடிச்சிரு. இதை செஞ்சு பாரு, உனக்கு என்ன செய்யும்? பசிக்கும். பார்த்து ட்ரை பண்ணி பார்த்தா உண்மையில என்ன செய்யுது?
கரெக்டா பாடி அதுக்கு அடாப்டா. சூப்பர் சார் சொல்லிட்டு அடுத்து சொன்னாரு, நீ என்னென்னலாம் சாப்பிடுவா அதை சொல்லு அப்படின்னு கேட்டாரு. நான் முறுக்கு, மிச்சரு, லேசு, நல்ல 7up, பெப்சி, அப்பப்போ போற பானிபூரி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, அப்பப்போ போய் ஒரு 4-5 பிளேட் அடிப்பேன். நீலாம் உயிரோட இருக்கிறதே, சாப்பாடு என்ன செய்யப்ப நல்ல சாப்பாடா? நான் உங்களுக்கு சொல்றேன், இது மேல பசி வரணும்னா 2 காரியத்தை கரெக்ட் பண்ணணும். 1 டைம். என்னது? இந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகம்னா இந்த நேரத்தில். 2வது அன்வான்டான காரியத்தை பார்க்கவோ கேட்கவோ பேசவோ சொல்லுங்க. தேவையில்லாத உட்காந்து ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஃபோனில் உட்காந்து நோண்டிட்டு இதை திறந்தா தூக்கம் வரத்தேன். அல்லேலூயா. இது கேட்டகரி. என்ன கேட்டகரி? படிச்சா எனக்கு போர் அடிக்குது அப்படிங்கிற கேட்டகரிக்கு நான் சொன்னேன், வேணாங்க விளக்க வேண்டிய காரியத்தை விளக்கணும். 2வது ஒரு கேட்டகரி இருக்கு, அது ரொம்ப தெளிவான கேட்டகரி. என்ன கேட்டகரினா, நாங்க படிச்சா எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்ன செய்ய மாட்டேங்குது. இந்த கேட்டகரியில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? கையை தூக்குங்க. ஐயா ஒருத்தர், வேற அம்மா அம்மா அடுத்து படிக்கிறேன் ஆனால் பெருசா நான் புரியலை, அதனாலேயே சோர்ந்து புக்கை மூடி வச்சிடுறேன். அப்படியா? சந்தோஷம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேனே, பைபிள் புரிஞ்சு படிக்கணுமா புரியாமல் படிக்கணுமா? அப்படியா? சரி, கையை பக்கத்தில் பிடிங்க சீக்கிரம். என்னைக்கு புரிய, என்னைக்கு படிப்பிய? புரிஞ்சு என்னைக்கு உங்களுக்கு புரியும் கேளுங்க. என்னைக்கு புரியும், என்னைக்கு படிப்பிய? ஒன்றும் இல்லை, என் பிள்ளை இருக்கான் சரியா, என் பையன் இப்போ வளர்ந்துட்டான், ஒரு 1.5 வயசு, பல்லெல்லாம் வந்துருச்சு. பல்லு வளர்றதுக்கு முன்னாடி சொல்கிறேன், வீடு கத்துவான். எதுக்கு கத்துவானே தெரியாது. திடீர்னு நல்லா தான் சிரிச்சுக்கிட்டு இருப்பேன், திடீர்னு உடனே என் ஒய்ஃப் என்ன செய்வா, டக்குன்னு ஒரு பால் டப்பால பாலை கலந்து டபக்குன்னு வாய்க்குள்ள கப்புன்னு ஒரு அடைச்சோன்னே கப்பன்னு என்ன செய்வேன், குடிப்பேன், அமைதியாயிருவேன். என்னடா அது? நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒருவேளை என் பையன் திடீர்னு அப்போ ஒரு 6 மாதத்துலேயே பாட்டிலை எடுத்துட்டு டேடி அப்படின்னு கூப்பிட்டானாலே நெஞ்சு வலி வந்துடும். ஃபஸ்ட்டு 6 மாதத்தில் கூப்பிட்றான்னு வச்சுப்போம். கூப்பிட்டு, டாடி நான் குடித்த பாலில் கால்சியம் ஒரு 10% இருக்குமா, பொட்டாசியம் ஒரு 5, ஒரு மெக்னீசியம் ஒரு 2% இருக்குமா டேடின்னு கேட்டோன்னா அன்னைக்கு எனக்கு நெஞ்சு வலி வந்து, அவனுக்கு தெரிஞ்சது என்னது, பாலை கொடுத்தா மடன்னு. ஆனா அவன் வளர்றது யாருக்கு தெரியும்னா, எனக்கும் என் மனைவிக்கும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், உங்களுக்கு முதல்ல புரியுதோ புரியலையோ படிக்கணும். என்ன செய்யணும்? அதனால தான் பைபிள் சொல்றது, ஞானப்பாலாகிய திருவசனத்தை குழந்தையை போல பருகுங்கள். எதை போல பருகணுமா அப்படின்னா என்ன அர்த்தம்? புரியுதோ புரியலையோ படிக்க என்ன ஆகும்னா, உங்களுக்குள்ள இருக்கிற வளர்ச்சி உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். இவங்க வளர்றாங்க. இப்ப அதே பையன் என்ன ஆகி போச்சு, இப்ப 1.5 வயசு ஆகி போச்சு. இப்ப தூக்கி என் மனைவி அதே போல அழுகும் போது ரப்பர் பாட்டில தூக்கி வாய்க்குள்ள வைக்கிறான், ரப்பரோட பிக்கிறான். ஏன்? என்ன வந்துருச்சு ஐயாக்கு? இப்ப என்ன கேட்கிறாருன்னா, கடிச்சு சாப்பிட்றதுக்கு ஏதாவது என்ன வந்துருச்சு? இப்ப முதல்ல குழந்தை பால் குடிச்சிச்சு, இப்ப என்ன செய்யுதுன்னா பலமான ஆகாரம். பைபிள் சொல்லுது 2வது கேட்டகரி என்ன, பலமான. இந்த பலமான ஆகாரம் எப்ப வரும்னா, புரியாம ஒரு ஆளு இதை ரசிச்சு படிச்சுக்கிட்டே இருக்குன்னு வைங்க, திடீர்னு ஒரு நாள் தெய்வம் என்ன செய்வார் தெரியுமா, புரிய வைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. பைபிள் மேல ஆர்வம் வர்றதுக்கு ஒரே வழிதான், பைபிளை ஆர்வமா படிக்கணும். வேற வழியே இல்லை. பைபிள் மேல ஆர்வம் வர்றதுக்கு ஒரே வழி பைபிளை, ஜெபம் மேல ஆர்வம் வர்றதுக்கு ஒரே வழி, சிம்பிள், வேற வழியே கிடையாது. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 2-3 வருஷம் ஆச்சு. என்னடா நம்மளால ஜெபிக்க முடியல, அப்புறம் தான் பார்த்தேன், இல்ல பைபிள் மேல வாஞ்ச வர்றதுக்கு நாம எதைத்தான் படிக்கணும், ஜெபத்தின் மேல வாஞ்ச வர்றதுக்கு என்னதான் செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசப்பாவுடைய அன்புல நாம நிலைச்சு நிக்கிறதுக்கு அவர் விரும்புறார். ஏன்னா அவர் சீக்கிரம் வரார்.
முடிவு பரியந்த நிலை நிற்கிறவன் ரட்சிக்க கர்த்தர் அந்த வல்லமே உங்க எல்லாருக்குள்ளேயும் வைக்க விரும்புறார். இன்னையிலிருந்து ஒரு முடிவு எடுங்க. நான் தினமும் கர்த்தரை சார்ந்து வாழுகிற வாழ்க்கை மட்டும்தான் என்னை அவருடைய அன்புல நிக்க பண்ணும். அவரை விட்டு நான் என்னைக்கு ஒரு நாள் பிரிஞ்சாலும் சரி, என் பழைய மனுஷன் என்னோட சேர்ந்துருவான்னு அர்த்தம். உங்க பழைய மனுஷனை தூரமா வைக்கணுமா? நீங்க யாரோட சேரணும் சொல்லுங்க? தெய்வத்தோட. ஒண்ணு தெய்வத்தோட சைட்ல இருக்கணும், இல்லாட்டி உங்க பழைய மனுஷன். இன்னைக்கு யார் சைட்ல இருக்க போறீங்க? பக்கத்துல கை பிடிங்க. யார் சைட்ல இருக்க போறீங்க? அவர் செடி, நீங்க கொடி. அவரை படர்ந்து இருந்தா தான் அவருடைய அன்பு உங்களுக்குள்ள வரும். இந்த விரும்புகிற பிள்ளைங்க எந்திரிச்சு நிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். ஒரு 2 நிமிஷம் நேரம் எடுத்துக்கோங்க. நல்ல வாயை திறந்து, ஐயா எங்களுக்கு அந்த பலத்தை நீங்க தரணும். 3 காரியம் தான். 1, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்பணும், உம்முடைய வல்லமையினால நான் நிரம்பணும். 2வது, உம்முடைய வசனத்தின் மேல வாஞ்சை எனக்கு தாரும். 3வது, உம்மோட அதிக நேரம் செலவழிக்க, ஜெபத்துல உட்கார, காத்திருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாரும். சொல்ற பிள்ளைங்க ஒரு 5 நிமிஷம் நீங்க மட்டும் ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம். கேளுங்க வாயை திறந்து. இது ஆண்டவர்கிட்ட கேட்டுதான் பெற முடியும். ஏதோ சூப்பர்ஃபிஷியலா நடந்துராது. கேட்கணும். கேட்கிற ஒருத்தனுக்கும் கர்த்தர் கொடுக்கிறவர். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். நல்ல வாயை திறங்க, கேளுங்க பார்க்கலாம். விரும்புற பிள்ளைங்க, வாஞ்சிக்கிற பிள்ளைங்க கேளுங்க. தேங்க்யூ 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 தேங்க்யூ. உண்மையா கேளுங்க பார்க்கலாம். வாயை திறந்து, ஐயா உம்முடைய ஆவியினால நாங்க நடத்தப்படணும். உம்முடைய வசனத்தின் மேல வாஞ்ச உண்டாகணும். ஜெபத்தின் மேல வாஞ்ச உண்டாகணும். உங்க சமூகத்துல நான் காத்திருக்கணும். நான் பலன் அடையணும். நான் ஒரு நாள் உம்முடைய அன்பை விட்டு பிரியவே கூடாதுப்பா. அந்த அன்புல நிலை பெற்றவனாய், வேரூன்றி நிலை பெற்றவனாய் இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாருன்னு கேட்கிற பிள்ளைங்க நல்லா கேளுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஃபாதர். கேளுங்க 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 கேளுங்க. உங்களுடைய வாஞ்சதான். நான் நடத்துறதுனால இல்ல, நான் ஜெபிக்கிறதுனால இல்ல. உங்களுடைய வாஞ்ச, உங்களுடைய வாஞ்ச விரும்புகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். எதை வாஞ்சிக்கிறோம்? நீங்க எதை வாஞ்சிக்கிறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பரிசுத்தமா வாழ முடியலையோ, அவரே செடி, நாமே கொடி. அவரை படருகிற ஒவ்வொரு கொடிகளும் கனி கொடுக்கும். ஒவ்வொரு கொடிகளும் கனி கொடுக்கும். இனி நீ போராட வேண்டிய அவசியம் இல்லையா? போராட வேண்டிய அவசியம் இல்லம்மா. அவரை பற்றிக்கொள், அவரை பற்றிக்கொள், அவரை பற்றிக்கொள், அவரை பற்றிக்கொள், 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 பற்றிக்கொள். உண்மை அல்லாமல் என்னால ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்றவங்க மட்டும் சொல்லுங்க, ஐயா நீங்க இல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியாது சொல்லுங்க பார்க்கலாம். கரத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஐயா நீங்க இல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியாதுயா. நீங்க இல்லாம என்னால ஒன்னும் செய்ய முடியாதுயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கோ, எனக்கு இறங்கோ. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கோ. கேளுங்க 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 கேளுங்க. எங்களை கனி உள்ளவர்களாய் மாற்றோ, அதிக கனி கொடுக்கும்படி எங்களை வையோ. Thank you Father, 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 thank you Father. நல்ல ஜெபிக்க ஆரம்பிங்க பார்க்கலாம்.